இனி ஏசாயா 5:1-2 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அங்கலாய்த்து கொண்டு சோர்ந்து ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சரி, இனி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கர்த்தர் பரத்திலிருந்து ஒரு செடியை அனுப்பினார். அந்த செடி மெய்யான திராட்சை செடி. ஸோ அதில் ஒரு 5 காரியங்கள் செடியை பற்றி நாம் பார்த்தோம். அதில் 3 காரியங்கள் தான் பார்த்தோமோ? ஆமாம். முதல் காரியம் நீங்களே சொல்லலாம், அது பரத்திலிருந்து வந்தது. ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வந்த செடியாக்கும். அந்த செடியை தேவன் எங்கே நட்டார்? இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? எங்கேருந்து வந்ததுன்னா சொல்லிட்டீங்க. அந்த செடியை தேவன் எங்கே நட்டார்? இந்த மாதிரி ஒன்றும் சொல்லித்தரலையே, திடீர்னு சொல்லாத சப்ஜெக்டில் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்றது? அந்த செடியாக்கிய மெய்யான திராட்சை செடியை தேவன் திருச்சபையிலே நட்டார். திருச்சபையிலே நட்டார். என்ன வேத அடையாளம் அப்படின்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த கல் கண்மலையாகிய கிறிஸ்து. அப்போ செடின்னு ஒரு இடத்துல எடுத்துக்கொள்ளலாம், கண்மலை கல் என்று ஒரு இடத்துல, இடறதற்கு ஏற்ற இதற்கு ஏதுவான கண்மலை. அந்த கண்மலை, அந்த கல் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று சொன்னார். அப்போ அது கல்லுக்கு அடையாளம், கண்மலை. அப்ப எங்க நட்டாராம்? இந்த பூமிக்கு அனுப்பி திருச்சபைக்கு அஸ்திபாரம். அடுத்து அவருக்கு பேர் என்ன? அஸ்திபாரம். ஸோ கல்லு, சியோனிலே நான் கல்லை வைக்கிறேன் என்று சொன்னார். முளைக்கு தலைக்கல் ஆயிற்று கல். இன்னொரு பக்கம் செடி, இன்னொரு பக்கம் இப்ப சொன்னனே அஸ்திபாரம். ஆக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம், அதன் மேல் கட்டப்பட்டு வருகிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்பொழுது, நாம் ஜீவனுள்ள கற்களை போல இசைவாய் கட்டப்பட்டு, மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு வருகிறது. பவுலடிகளும் சொல்லுகிறார் எபேசியர் 2 கடைசியில். அப்படித்தான் பவுலடிகள் சொல்லும் பொழுது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே அவர் மேல். எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் அஸ்திபாரம். ஸோ கட்டுகிற எவனும், கட்டப்படுகிற எவனும், ஜீவியமும் யார் மேலன்னா கிறிஸ்துவின் மேல். ஆக கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும் பொழுது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று ஆண்டவர் கனெக்ட் பண்ணி காட்டுகிறார். நீங்க சும்மா கேட்கக்கூடாது, கேட்கும் போதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே போனோம். அப்ப கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. பெருமழை வந்து பெருவெள்ளம் சொரிந்தது, ஆனால் அந்த வீடு நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான உபதேசங்கள், கட்டளைகள், சத்தியங்கள், பரத்தின் ரகசியங்கள். ஹல்லேலூயா. அவைகளை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்வானானால் அவன் கண்மலையின் மேல், என் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடு. என்ன வெள்ளம் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், என்ன ஏமாற்றங்கள் வந்தாலும், ஏது நம்மை விட்டு கடந்து போனாலும், நம்மை விட்டு கடந்து போகாத அஸ்திபாரமாகிய திடமான கல் சீயோனிலே வைத்திருக்கிறார்.
அந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை. அது செடி. அப்ப அதுக்குரிய தன்மை, அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டபடினால் அது அசைவிட விடமாட்டார், அது அசையாதது. ஆமென். அடுத்து இரண்டாவது, அதனுடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றமாம்? அது நாம் பார்க்கிறதற்கு ஒரு ரூபம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை. வனாந்திரத்திலிருந்து, அதாவது அந்த அது என்ன நிலம்? வறண்ட நிலத்தில் இருந்து துளிர் விடுகிற வேர். வறண்ட நிலத்தில் எப்படி ஒரு வேர் துளிர் விடும்? அப்படிப்பட்ட ஒரு வேராக இருக்கிறது என்று பார்த்தோம். அது பார்த்த பிறகு அழகும் இல்லை. மூன்றாவதாக அதனுடைய தன்மையை, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பாடம். அவருடைய தன்மை என்ன? படருகிற தன்மை. படருகிற தன்மை. ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லலாம். ஒரு அல்லேலூயா பாதி பேர் சொன்னீங்க, முழு நபர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஏங்கப்பா, ரெண்டாவது ரசத்தை வச்சுக்கிட்டு முதல் ரசம். முச்செடி, செடிகள் போய் தோட்டம், அந்த இதுல காற்றில் இருக்கக்கூடிய செடிகள், முதலாவது போன செடி ஒலிவ மரத்துக்கிட்ட போய் நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொன்னது போன வாரம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம் நம்ம. உடனே ஒலிவ மரம் சொன்னிச்சான், தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்று சொன்னிச்சு. அந்த ஒலிவ மரத்துக்கு தான் வேலை நல்ல எதுன்னு நல்லா தெரியுது. அடுத்த வேலையில் தலையிடாத அது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்காத ஒரு வாய் பேச்சை பேசுது. அதனுடைய ஸ்தானத்தை விட்டு நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லுது. எனக்கு கொடுத்த அழைப்பு. அடுத்து இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த செடிகள்லாம் அடுத்த செடிக்கு போகுது. மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிருன்னு சொல்லுது. இதாவது கொஞ்சம் சாயுமான்னு பார்ப்போம், கொஞ்சம் மனம் மாறி வருமான். அப்ப அது சொல்லுது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரசங்களை அரசாள அட இந்த வேலைக்கா நான் வர போறேன்? அடைச்சி என்னை அழைச்ச தெய்வம், என்னை இப்படியாய் படைச்ச தெய்வம், என்னில் உள்ள மதுரம் நல்ல கனி எனக்கு இருக்குது, அதை போய் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. சரி, பார்த்துச்சு இந்த மரங்கள். திராட்சை செடியை கொஞ்சம் போய் கொஞ்சம் எப்படியாவது துட்டுக்கிட்டு கொடுத்து கொஞ்சம் கட்டிங், நம்ம ஆளுகளுக்கு கட்டிங்னா தான் தெரியும், கொஞ்சம் கட்டிங்கெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் பெண்ட் ஆகுமான்னு பார்த்தா கேட்குதுங்க, நீ வர முடியுமா? அதுக்கு அந்த திராட்சை செடி சொல்லுது, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை ஆளப்போவேனோ அப்படின்னுச்சு. என்னடா, யார்கிட்ட போனாலும் எல்லாத்தையும் நமக்கு உத கிடைக்குது, ஒருத்தராவது நமக்கு சரி வர்றேன்னு சொல்ல பார்த்துச்சு. இந்த காட்டுக்குள்ள ஒரு மரமும் நமக்கு சப்போர்ட்டா இல்லையா, ராஜாவே இல்லாத நிலைமையா நமக்கு, அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கடைசியில் முள்ளு மரத்துக்கிட்ட போச்சான். அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து நீ வந்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு, எவன்டா கூப்பிட மாட்டான்னு காத்திருந்தது போல இருந்த முச்செடி. அதுக்கு அந்த முச்செடி சொன்னிச்சு, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழல்ல வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியில் இருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுர் மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் நிழல்ல தான் நீங்க இருக்கணும்ன்றுச்சு. இல்லைன்னா நடக்கிறது வேற. கடைசியில் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாத ஒரு முச்செடி இந்த மாதிரி வர்றேன்னு சொல்லு. இதில் பல பாடங்கள் உண்டு. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் இருக்கிறவர்கள் தங்கள் அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் ஸ்திரமாக இருப்பார்கள். எதற்காக அழைக்கப்பட்டேனோ என்று பவுலடிகள் ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவோ?
சொல்லவில்லையோ? அதற்காக நான் ஓடுகிறேன்னு சொன்னான். பின்னிட்டு பாராமல் முன்னால நோக்கி நான் ஓடுகிறேன்னு சொன்னான். நான் இதற்காக அழைக்கப்பட்டேன். சபையிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சபையாரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறதே. கொஞ்சம் சொல்லி பார்த்துக்குங்க. உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி பார்த்துக்குங்க. பரம அழைப்புக்காக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று வேதம் சொல்லுதே. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்முடைய இன்னொரு அழைப்பு அங்க உண்டு. 5:10 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் சகல கிருபைகளும் பொருந்திய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அழைத்த தெய்வம். இப்படி அழைப்பை குறித்து சொல்ல போனால் பல விதங்களில், பல கோணங்களில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ எதை சொல்ல வர்றேன்னா, தன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்கள், உறுதியாய் பற்றி கொண்ட ஊழியக்காரர்கள், உறுதியாய் பற்றி கொண்ட கர்த்தருடைய விசுவாசிகள் அந்த அழைப்பில் உறுதியாய் இருப்பார்கள். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் அதை சொல்லுகிறான். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு உண்மையாய் இருப்பானாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தீமோத்தேயோ, ஓ தீமோத்தேயுவே, அழகாய் அந்த ஒரு வேறு பிரிக்கப்பட்ட செட்டப்பாட் லைஃப் சொல்லிட்டு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த அழைப்பில் நான் நிற்பேன் என்று சொன்னேன். உனக்கு நான் ராஜாவாக இருக்கிறது ஒருவேளை எனக்கு கனத்துக்குரிய காரியமாக இருக்கலாம். காட்டு செடிகளுக்குள்ளே, மரங்களுக்குள்ளே ஒரு ராஜாவாக என்னை கொண்டு வந்து மேன்மையாக வைப்பது எனக்கு ஒரு பெரிய மரியாதைக்குரிய, கனத்துக்குரிய இருக்கலாம். என்னை எல்லாரும் புகழலாம். என்னைக்கு கொண்டு வந்து எல்லாரும் பரிசுகளை கொடுக்கலாம். நடப்பாரும் போவாரும் என்னுடைய முகத்தை பார்த்து அழகிலே ரசிக்கலாம், ருசிக்கலாம், ராஜா என்று சல்யூட் அடிக்கலாம். மற்ற மரங்கள் எல்லாம் தலை குனியலாம். அதற்காக நான் அழைக்கப்படவில்லை. பெரிய பாடம், ஊழியர்களுக்கும் பாடம், விசுவாசிகளுக்கும் பாடம். அந்த பரிசுத்த அழைப்பில் இருந்து மாறாத ஒரு திடமான ஒரு நிலைமை அவசியப்படுது. அந்த உடன்படிக்கையை விட்டு மீறாத ஒரு அவசியம். நான் உடன்படிக்கை செய்தது யாரோடு? அவரோடு தான் எனக்கு பிஸ்னஸ் ஒழிய வேறு எதோடு எனக்கு பிஸ்னஸ் இல்லை என்று சொல்லி சபை திடகாத்திரமாக இருக்கும்போது அவருடையவர்கள் அவருக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுகிறது. அப்போ ஒன்று யோசித்தேன், ஆண்டவரே, ஒலிவ மரம் அங்கேயே நிற்குது, ஆனால் பழங்களை கொடுக்குது. ஒருவன் ஒலிவ மரத்தின் பழங்களை பறிக்க ஆசைப்படுவானால் அவன் ஒலிவ மரத்துக்கிட்ட வந்துதான் அவன் பழங்களை பறிக்க வேண்டும். அப்படிதானே? அத்திமரமும் அங்கேதான் இருக்குது. கொத்து கொத்தாய் அத்திமரம் காய்க்கும் எப்போதுமே.
ஃபிக் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? கொச்ச 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 கொச்சான்ட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவு காய்கள் காய்க்கும். அப்போ ஒரு அத்திப்பழத்தை பறிக்க வேண்டுமானால் அவன் எங்கே வர வேண்டும்? கரெக்டாக சொன்னீங்க, அங்கே தான் வரணும். வந்து வாங்கிட்டு போ. திராட்சை பழங்கள் பறிக்க வேண்டுமானால் இந்த செடி ஒன்று தான் ஜனங்களை போய் ரீச் பண்ணுது. கண்டுபிடிச்சிங்களா பாடத்தை? புரிஞ்சிருச்சா? இதுக்குள்ள சீக்கிரமா புரிஞ்சிருச்சா? செடி, அந்த செடி, அந்த கொடிகள் ஒரு இடத்துல நிற்காதான். தெருக்கள் சபைக்குள் வராமல் இருக்குமானால் சபைகள் தெருவில் போக வேண்டும். The church must go to the streets. Are we going? தெருவில் இருக்க ஜனங்கள் நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம் வாங்க சர்ச்சுனாக்க ஒன்று ரெண்டு அப்பப்போ வரும். அந்த 1-2 வர்றதே ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு புதிய கார்டெல்லாம் கொடுத்து நியூ கம்பர்னு உலகத்துக்கெல்லாம் அறிவித்து அப்படி டாம் டூம்னு சொல்லிவிட்டு அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணி எண்ணெய் தடவி வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவி போகிறதுக்குள்ள அடுத்த வாரம் ஆளை காணவன். This is not the church growth. When the church goes to the street, the church will grow. Hallelujah. மெக்காலிஸ்டர் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் 2 கால்களும் இல்லாத ஒரு நிலைமையில் வீல் சேரில் இருக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லா வீடுகளும் எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷ ட்ராக்ட் கொடுக்கணும். நான் சில முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அவர் சொன்னார், நான் 2 கால்களும் இல்லாத ஒரு முடமாக இருக்கிறேனே, எப்படிப்பா நான் சுவிசேஷன் சொல்கிறது, ட்ராக்ட் கொடுக்கறது? அதனால் முடியாத காரியமாச்சு. இல்லை முடியும், நீ போ. ஒரு வீல் சேரில் இருந்துக்கிட்டே உட்காந்துட்டு உருட்டிட்டு வீடு வீடாக போனாராம். இன்னைக்கு அப்படி போய் ஊழியம் செய்ததான அவருடைய ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்களை தேவன் கொடுத்தாராம். அந்த ஆத்துமாக்களை கொடுத்தது மாத்திரமல்ல, எவ்ரி ஹோம் க்ரூசேட் என்கிறதான தலைப்பிலே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். எவ்ரி ஹோம், go and reach every home with the gospel of Christ. அதை ஆரம்பித்து அவருக்கு துணையாய் நின்று அநேகர் சேர்க்க தேவன் சேர்த்தார். உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இன்று அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மரண தருவாயில் ஊழியத்தை செய்து செய்து தெரு ஊழியமும் டிராக்ட் ஊழியமும் சுவிசேஷ ஊழியம் செய்து செய்து பழகினால் அது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தும். அடிமைத்தனம் என்று சொன்னால் போதைக்கு அடிமைப்பட்டால் எப்படி இருக்குமோ, சுவிசேஷத்துக்கு அடிமைப்படுதல் அப்படி இருக்கும். செய்யாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, பயம் வரும். செய்ய ஆரம்பித்தோம் என்றால் விட முடியாது. எப்படியாவது ஓடி போயிடுவான், எங்கிட்ட ஓடி போய் ஏதாவது டிராக்டை கொடுத்துட்டு வந்துடுவான். அது ஒரு போதைக்கு அடிமைப்படுகிறது போல சுவிசேஷத்துக்கு அடிமைப்படுதல். செய்து பாருங்கள், சும்மா இருக்க முடியாது. தாகத்தோடு செய்து பாருங்கள். ஜெபிப்பது ஒன்று, ஆனால் வெளியில் போய் வேலை செய்வது இன்னொன்று. ஜெபத்தோடு வேலை செய்யும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ரிசல்ட் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சுவிசேஷ வேலைக்கு அடிமைப்பட்ட அந்த மகன் மரண தருவாயில் வீல் சேரில் கிடக்கிறேன்னு, என்னை தள்ளி கொண்டு போய் ரோட்டில் விடுங்க, நான் யாருக்காவது ட்ராக் கொடுக்கணும் பேப்பர்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களை தள்ள சொன்னார். ஸ்ட்ரீட்டில் போய் தள்ளினார்கள். கடைசி டிராக்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் மரித்தார். மெக்காலிஸ்டர். இன்று இந்தியாவில் ஸ்தாபிக்கப்பட்டதான அவருடைய ஊழியம்தான் இந்தியா எவ்ரி ஹோம் க்ரூசேட். அவருடைய தலைவர்கள் நம் மத்தியில் வந்து அவ்வப்பொழுது பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த தரிசனம் மெக்காலிஸ்டரோடு நின்று போகாமல் இன்று தேசங்கள் முழுவதும் பரவி கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது எதை காட்டுது? இது அத்திமரம் அல்ல, இது ஒலிவ மரம் அல்ல,
இது திராட்சை செடி, இது திராட்சை கொடி, படருகிற தன்மை. இப்படி எத்தனையோ ஊழியங்கள் ஸ்தாபகர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு, கர்த்தர் ஸ்தாபகர்களை எழுப்பி அற்பமான ஆரம்ப நாட்களில் ஆரம்பிக்கப்பட்டதான ஊழியங்கள் இன்று எவ்வளவு ஆலமரமாக படறிக்கொண்டு பல தேசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதே. அதனுடைய ரிசல்ட் என்ன? ஏதோ ஒரு ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டதான நாம் எல்லாருமே. ஆமென். யாரோ ஒருவர் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்து நமக்கிட்ட நம் கைகளுக்கு எட்டினபடினாலே நாம் அந்த சுவிசேஷமாகிய நற்கனி பழத்தை சாப்பிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளையும் ரட்சிக்கப்பட்ட விதத்தையும் நாம் இப்பொழுது யோசித்தால், இத்தனை வருஷம் கழித்து யோசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். அடிக்கடி நான் யோசிப்பேன். நீங்களும் யோசிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்ப நாளை கொஞ்சம் கணக்கில் எடுத்து மைண்டில் கொண்டு வாங்க. எப்படி அலைஞ்சு திரிந்த நம்மை, எப்படி சந்துக்களில் தெருவெளிகளில் தேவன் நம்மை சந்தித்தார் யோசிங்க. அந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிற அந்த டிராக்டர் நம்ம கையில் கிடைச்சது. எனக்கெல்லாம் நான் காலேஜ்லேருந்து வரும்போது, வீட்டுக்கு வரும்போது, ஒரு பிரதர் தவறாமல் நின்று எனக்கு அந்த டிராக்டர் கொடுப்பார். தவறாமல் நின்று கொடுப்பார். லெஸ்லி செல்வராஜ் அவருடைய பெயர். சிரிச்ச முகத்தோடு பிரதர் அப்படின்னு கொடுப்பார். நான் அந்த டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்தியாக, அவர் மூஞ்சல் கிழிச்சறிய மாட்டேன். அப்போ பெய்களை வணங்கி கொண்டிருந்தேன். பக்தியாக கொண்டு வந்து ஒரு ஜன்னல் ஓரத்தில் அடுக்கி வச்சுக்கிட்டே வருவேன். அதை ஒரு நாளும் வாசித்ததில்லை. ஒரு நாள் இந்த சென்ஸ் கிறிஸ்துவுக்குள்ளே வர்ற வரைக்கும் நான் அதை எடுத்து என்ன தான் எழுதியிருக்குதுன்னு கூட நான் பார்த்ததில்லை. அடிக்கடிக்கு இவ்வளவு சேர்ந்துருச்சு. என்னடா இது குப்பை மாதிரி சேருதேன்னு கூட நினச்சது உண்டு. ஆனால் அப்படியே வச்சு அது கிழிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் என் உள்ளத்தில் அப்பமே வந்துட்டு. ஒரு நாள் வந்தது, தேவன் ரட்சித்து கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை என்கிறதான ஒரு சபை எங்களுக்காகவே ஸ்தாபிக்கப்பட்டது போல 2 தெரு தள்ளி ஒரு சர்ச்சை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே குழாயை கட்டிட்டாங்க. இப்போ குழாயெல்லாம் பார்க்க முடியாது. சிட்டியில் குழாய் கிடையாது, இன்னும் கிராமங்களில் குழாய் தான். அதுக்கு பர்மிஷன் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு பாஸ்ட் ஆரம்பிச்சிட்டார். நான் ரொம்ப படிக்கிறவன் அல்லவா, படிப்பல்லவா எங்களுக்கு முக்கியம், அதை வச்சு தானே நாங்கள் பிழைக்க முடியும். கிண்டலாக சொல்கிறேன். வீட்டில் இப்படி அப்படின்ட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் செமஸ்டர் எக்ஸாமுக்கு. இங்கே பக்கத்தில் 2 ஸ்ட்ரீட்டு தள்ளி குழாயை நமக்கு நேராக வச்சு அல்லேலூயா அல்லேலூயா 3 நாள் கன்வென்ஷன். நமக்கு வந்ததே பாருங்க ஆத்திரம். இவன் ஒருத்தன் நம்ம படிப்பை கெடுக்கிறான்டா இந்த ஆள்கள், அல்லேலூயா அல்லேலூயா பயில்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேடிக்கையாகி கொஞ்சம் நேரம் அந்த புக்கை மூடிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு உள்ள வீட்டுக்குள்ள. அங்கே ரட்சிக்கப்பட்டவன் அல்லேலூயா சொல்கிறான், இங்கே ரட்சிக்கப்படாதவன் உள்ள கிண்டலா இப்படியா சொல்கிற அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு வாரத்தில் அதே சபையில் போய் அல்லேலூயா போட வச்சார். இந்த மாதிரி கொழுப்பு பிடிச்சவங்களுக்கு இப்படி தான் கர்த்தர் செய்வார். அதை விட அற்புதம் என்ன தெரியுங்களா? நான் எந்த சபையில் போனேனோ அந்த இடத்துல எனக்கு டிராக்ட் கொடுத்த லெஸ்லி செல்வராஜ் உட்கார்ந்துருக்கிறார். உடன் ஊழியனாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தான் போக போக புரிஞ்சது, இந்த சபையை சேர்ந்த ஊழியக்காரர்கள் போல அவர்கள் 4 மணிக்கு சாயங்காலம் 4 மணி ஆனால் பரப்பிட்டு போய் ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுத்த டிராக்டர்லாம் என்கிட்ட பத்திரமா ஜன்னலோரமாக வச்சுருக்கேன் பிரதர்னு. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர் பிரதர்னு சொல்லி எங்களை தேற்றி கொண்டு வந்து ஒரு ஆளாக்கி எப்படி அந்த எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சில நேரங்களில் வேடிக்கையாக இருக்கும். நம்முடைய ஆரம்ப நாட்கள், சின்ன இளமை பிராயத்தில் கர்த்தர் நம்மை சந்தித்த விதம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு நமக்கு அப்போ இருந்ததில்லை.
ஆனாலும் பாருங்க, ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த ஒரு விசுவாசத்தின் விதையை தேவன் அன்றைக்கு போட்டாரே. கர்த்தர் நல்லவர். அதனால தான் பாருங்க, நம்ம தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படாமல் தேவனை துதிக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு குருட்டுத்தனமான கேள்விகளை கேட்டு வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு தேவனே உம்முடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பக்குவமான இருதயத்தை எனக்கு தந்தது நிமித்தம் இன்னைக்கு உம்மை நான் பிரகடனப்படுத்துகிற ஒரு மகனாக நான் மாறி இருக்கிறேனே தகப்பனே. ஆமென். அதுக்கு யாரோ ஒருவர் காரணமாக இருந்திருக்கிறார். Glory to God. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திராட்சை ரசத்தை சுமந்து கொண்டு, நல்ல அருமையான ரசம், நல்ல மரம் நல்ல கனியை தரும் என்று என் ஆண்டவர் இயேசு சொன்னார். முட்களில் அத்திப்பழங்களை பறிப்பார்களோ? பறிக்க மாட்டார். முட்செடியில் அத்திப்பழங்களை பறிப்பார்களோ? முட்செடி முள்ளு பழம்தான் கொடுக்கும். அத்தி மரம் அத்தி பழத்தை தான் கொடுக்கும். என் ஆண்டவர் சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி. அப்ப மெய்யான பழத்தை தானே கொடுக்க வேண்டும். இன்னும் சில காரியங்கள் போக போக அநேக காரியங்களை படிச்சுக்கலாம். 5 கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுல 3 தான் பார்த்தோம். 1 பரத்திலிருந்து வந்தது, சொல்லுங்க. 2வது அது தோற்றம். 3வது அதனுடைய தன்மை. 2 மரம் இருக்கிற இடத்துல நிக்குது, ஆனா திராட்சை செடியோ அதல்ல. அதுக்கான மேட்டர் நான் வருவேன். ஆனால் அதனுடைய ஐட்டங்கள் எல்லாம் படருது. ஐட்டம் எல்லாம் படர். எவ்வளவு தூரத்துக்கு படருமோ படர். எகிப்திலிருந்து ஒரு கொடியை, ஒரு செடியை நான் கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எகிப்தையே மூடி போடுற அளவுக்கு அது படர்ந்தது. பயம் பிடிச்சு போச்சு எல்லாருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை மூடிடுவாங்க போல இருக்குன்னு உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்ன? இன்று இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக என்று தேவனுடைய ஊழியக்காரன் ஆசீர்வதித்தான். எவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் நெருக்கப்பட்டார்களோ, எவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பலுகி பெருகினார்கள். இந்த தன்மை தேவனால் ஏற்படுத்தப்பட்டபடினாலே அவங்களை அடக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அந்த படருகிற தன்மை அந்த திராட்சை செடியை விட்டு எடுக்கவே முடியாது. இன்று நாம் ஒவ்வொருவரும் படரி கனிகளை மற்றவர்களுக்கு கொடுப்போமானால் சபை தாங்காதுங்க. நாம் அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் வளராமல் இருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த மரத்தின் காரியங்களை குறித்து தேவன் பேசும்போது நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். யுவர் நேச்சர் இஸ் நாட் டு பி a stagnant water. யுவர் நேச்சர் இஸ் a flowing water. Your nature is a spreading nature, not a stagnant nature. Hallelujah. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அத்திமரம் படரணும்னா படர முடியாது. பதில். ஒலிவ மரம் படர்ந்து போகணும்னா முடியாது. பதில். ஆனா திராட்சை செடியானது, திராட்சை கொடிகளானது அத்திமரத்தை போல, ஒலிவ மரத்தை போல நானும் இங்கே இருக்கிற இடத்துல இருப்பேன் என்று சொன்னால் அது அதற்கென்று ஏற்படுத்தப்பட்டது அல்ல. That is the nature. You and I will have to learn many lessons in this place. இன்னைக்கு படரக்கூடியவர்கள் அத்திமரமாகவும் ஒலிவமரமாகவும் ஒரே இடத்துல இருக்கிறது நிமித்தம்தான் தேவனுடைய ராஜ்யம் வளராமல் இருக்கிறது. நீ அத்திப்பழம் வேண்டுமானால் நீ என்னிடத்தில் வந்து வாங்கிக்கொள். ஒலிவ மரம் வேண்டுமானால், ஒலிவ பழம் வேண்டாம் நீ என்னிடத்தில் வந்து வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறது 2 மரங்கள். ஆனால் திராட்சை செடியோ என்னிடத்தில் வந்து வாங்கிக்கொள் சொல், நான் உன்னிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுது. படரும்.
போகிற இடங்கள் எல்லாம் இந்த படர்கிறது கொடியானது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கொடியாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் தேவன் இந்த அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போகும்போது அது வரலாம். இந்த செடியை குறித்து இந்த 2 காரியங்களை முடிக்கலாம். 4வது காரியமாக ஜீசஸ் said, I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி. பல முறை வாசித்திருப்போம் இதை. ஆனால் இன்னைக்கு இந்த தியானம் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் தேவ பிள்ளைகளே. மெய்யான திராட்சை செடின்னா ஒரு பொய்யான, மெய்ன்னு என்னைக்கு சொல்றோமோ கரெக்டா சொல்றீங்க, பொய்ன்னு ஒன்று இருக்கும். வீண் மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு யோனா சொல்றானே. வீண் மாயையை பற்றி கொண்டிருக்கிற மக்கள். கர்த்தர் நல்லவர். உலகத்தில் பாருங்க, போன வாரம் ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபர் பக்திக்குரியவராகத்தான் இருந்தார். ஒரு 38 வயசு இருக்குமோ என்னமோ தெரியல. அவருடைய காரியங்களை கேட்டோம். அவருக்கு சுவிசேஷம் சொன்னோம். நக்கலாக சிரிச்சார். பரவாயில்லை, சிரிச்சிட்டு போட்டோம். எண்ணில் ஒரு நற்கனி இருக்கிறது, ரசத்தோடு கூடிய ஒரு கனி இருக்கிறதே. சபை மக்களுக்கும் இன்னைக்கு அதை புரியாம தான் இருக்கிறதுனால தான் அந்த சுவிசேஷ வேலையை செய்யாமல் இருக்கிறோம். திராட்சை செடி என்ன சொல்லுது? திராட்சை செடி சொன்ன அந்த இடத்த சொல்லுங்க, என்ன சொல்லுது? திராட்சை செடி தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும் என்னுடைய ரசம். அந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க நான் ஒரு ரசம் வச்சிருக்கிறேன். தேவ சபையே, நம்மிடத்தில் தேவன் ஒரு ரசத்தை, சுவிசேஷமாகிய ரசத்தை கொடுத்திருக்கிறாரே. யார் உணரப்போகிறார்கள் இதை? வந்தோம், சபைக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டோம், போறோம்ட்டு போறதோட நிறுத்திட்டோம். ஆனால் வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? உனக்குள்ளே ஒரு ரசத்தை வைத்திருக்கிறேன். ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ரசம், வாழ வைக்கிற ரசம், மற்றவனை பிழைக்க வைக்கிற ரசம். கன்வென்ஷன்ல நம்ம இங்க உட்கார்ல. நான் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் அல்ல. தேவனுடைய இருதயத்தில் நம்மை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதான இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வேளை. இந்த ரசத்தை நான் வைத்து அத்திமரத்தை போலவும் ஒலிவ மரத்தை போலவும் உன்னை ஒரே இடத்துல உட்கார நான் வைக்கவில்லையே. நீ படரி ஸ்ட்ரீட்டுக்கு போன்னு சொல்ல, தெருக்களுக்கு போ, நீ இருக்கிற இடங்களுக்கு போ, நீ வேலை செய்கிற இடங்களுக்கு படரு. நீ போகும்போது வெறும் கொடியாக அல்ல, ரசத்தை எடுத்துக்கொண்டு போகிற கொடியாக நான் உன்னை வைத்தேனே. நீ அத்திமரமாகவும் ஒலிவு மரமாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரே இடத்தில் உட்கார்ந்த நிமித்தம் உன்னை கொண்டு நன்மை இல்லை. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இப்படி நியாயமா பதில் சொல்லணும். கன்வென்ஷன் போயிட்டு வந்தோம், ஆஹா அந்த கதை கிடையாது. நல்ல சபைக்கு போனோம், அந்த கதை. நவ் ஆன்சர் த பாயிண்ட்னு சொல்றாரு அவர். என்ன பேசுவோம்? ஆகவே நம்மேல் வைத்திருக்கிற தேவன் வைத்த பொறுப்பை பாருங்கள். நம்ம என்ன செய்யல, இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? செஞ்சதெல்லாம் ஒழுங்கா செஞ்சோம். ஒரு கொஸ்டின் மார்க்கோடவே இருக்குதே. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தைகளையும் ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் கேட்டு சந்தோஷப்படுகிறது ஒரு பக்கம். உண்மை, நல்லது, நாம் வளருகிறதற்கு நல்லது. மறுபக்கம், வாட் இஸ் அவர் நேச்சர்? நம்முடைய என்ன தன்மை? அது நீ படரணும், அது உன்னை அப்படி அல்லவா வைத்தேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் மனசுல ஆழமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். டேய், நான் ரசத்தை சுமந்து கொண்டு, are we not wasting our time? வம்ச வரலாறுகள், தீராத வம்ச வரலாறுகள், கிழவிகள் பேச்சு, தர்க்கங்கள்,
எதையெல்லாமோ குப்பையை கொண்டு வந்துட்டு படர வேண்டிய மக்கள் ஒலிவ மரத்தை போலவும் திராட்சை இது அத்தி மரத்தை போலவும் இருக்கிற இடத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறது நிமித்தம் உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நற்பொருளாகிய அந்த ரசமானது மற்றவனுக்கு சேராதபடினாலே கசப்பில் இருந்து சாகிறார்கள். போன வாரம் பேய் கொம்பிட்டுக்காயை இன்னும் சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஐயா இதுல சாம்பார்ல சாவு இருக்குதுன்னா, அங்க அன்னைக்கு சாம்பார் இல்லை, நான் சொல்றேன் குழம்புல கூழு, அன்னைக்கு கூழு இன்னைக்கு சாம்பார் குழம்பு, சாவு இருக்குதுன்னா அந்த பேய் கொமிட்டிக்காயின்னு தான் அதுக்கு பேர். ஆனா இங்கிலீஷ்ல படிக்கும்போது வைன்னு போட்டிருக்குதே. அப்போ இந்த பாயிண்ட் படி பேசும்போது ஜீசஸ் இஸ் த ட்ரூ வைன், மற்ற பூரா போலியாய் இருக்கிறது. He is the rock, all other things are sinking sand. Jesus Christ is the only rock. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு கூட அது மேல இருக்கு. All others are sinking sand ன்னு போட்டிருக்குதல்லப்பா. மணல்ல போய் பயங்கரமான வீடு கட்டி விட்டான், நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, ஒரே மழை போதும். எத்தனை பேர் இப்படியான போலி செடிகளை நம்பி மாயையை பின்பற்றி அகண்ட பாதாளத்துக்குள்ள மூழ்கடிக்கப்படுகிறார்கள். வேதனையா இருக்கு. இவர்களை சந்திக்க சபை தெருக்களுக்கு சென்றுதான் ஆக வேண்டுமே. The church should not stay here. Streets will not come into the church. First the church must go to the street. Then the streets will come into the church. கர்த்தர் நல்லவர். நம்ம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். அவங்கவுங்க இருக்கிற இடங்கள்ல எல்லாம் தெருக்களுக்கு தான். தெருக்கள்னா என்ன அர்த்தம்னா, சந்திக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் எதையாவது ஒரு வாழை பிடிச்சிட்டு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி வந்துடும். ஜெப எண்ணெயாவது கொண்டு போய் அது ஒரு பாயிண்டாக வச்சு நீங்கள் இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு கொடுத்துட்டாங்க. எப்படிமா அவன் தடவுவான், அவன் ஏதோ ஒரு விசுவாசத்தில் தெய்வமேன்னு தடவுவான், சுகமாயிடும். இந்த இயேசு தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு, நீங்கள் இயேசு தாங்க நல்ல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டோம். எதையோ ஒன்றை பிடிச்சி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வரக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி நம்ம செய்வோமானால் நமது வலது பக்கத்தில் சில ஆத்துமாக்கள், இடது பக்கத்தில் சில ஆத்துமாக்களோடு நாம் பரலோகத்துக்கு செல்லலாம். நிஜமா சொல்கிறேன். இந்த சபை இன்னைக்கு 2025 நல்ல தீர்மானம் எடுத்து தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் அதை செய்வேன். நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கலையா? தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, உபகரணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கும் அந்த சிடி இருக்குதே, அல்லது அந்த பென்ட்ரைவில் இருக்குதே, நித்தியத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள். ஐயா இதை பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 10 பேரில் ஒரு 7 பேர் வேண்டான்னாலும் ஒரு 3 பேராவது ரட்சிக்கப்படுவானே இல்லையா? அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் ஆரம்பிக்கணும்னா நம்முடைய தன்மை அப்படின்னு நம்மளை வச்சிருக்கிற, அது நமக்கு தெரியல இவ்வளோ நாளா, அதை அறியலை. அத்திமரத்தை போலவும் ஒலிவ மரத்தை போலவும் உட்கார்ந்துருக்கிறோமே, பேசாம உட்கார்ந்துக்கிறோம். அது நகராது. அவருடைய கனி வேணும்னா நீ வந்து புசின்னு சொல்லு, நீ பறிச்சுட்டு போன்னு சொல்லும். தெருவில் இருக்க சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு போன்னு நம்ம சொன்னோம்னா தெருவில் இருக்கவங்க வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா அவனுக்கு அச்சங்கள் உண்டு. அவனுடைய சொந்தக்காரங்கள் என்ன சொல்லுவாங்க, இது மதத்தோட சேர்றதா, இது இவங்க தயங்குறாங்க எல்லாம். சர்ச்சு தெருவுக்கு போயிடுச்சுன்னா சர்ச்சு தெருக்கு போயிடுச்சுன்னா அதான் படறது. அது அப்ப மெய்யான திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய பழம் மெய்யான பழமா இருக்குமே. அந்த மெய்யான பழத்தை கையில வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கும் கொடுக்காம தானியத்தை அடக்கி வைக்கிற மனுஷன் ஜனங்கள் சபிப்பார்களாம். இப்ப தானியத்தை வைத்திருக்கிறோம், உயிர் கொடுக்கக்கூடிய தானியங்கள், உயிர் கொடுக்கக்கூடிய விதைகள், உயிர் கொடுக்கக்கூடிய ரசம் நிறைந்த பழங்களை கையில் வச்சுக்கிட்டு
அடுத்தவனுக்கு கொடுக்காம வம்ச வரலாறுகள் வம்பு சண்டைகளை வச்சுக்கிட்டு ஒலிவ மரம் அத்தி மரத்தை போலவே இருந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறேன்னா ஜனங்கள் நம்மை சபிப்பார்கள். ரட்சிக்கப்படாதவன் நம்மளை சபிப்பான். ஒரு சகோதரி சனிக்கிழமை ஆனால் எனக்கு 4 மணிக்கு ஃபோன் வந்துடும், பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு போகிறேன். அவங்களும் அவங்களுடைய கணவர் 2 பேருமே இவ்வளோக்கும் வேலை செய்கிறாங்க. ஃபோன் பண்ணிடுறாங்க, தெருவா வீடுகளில் சந்திக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ரசித்து ருசிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை, கொஞ்சமாவது நம்ம செயல்படுறதுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். சனிக்கிழமான ஒரு ஃபோன் வரும். அவரும் அந்த அம்மாவும் கணவரும் பைக் எடுத்துக்கிட்டு தங்கள் வாழுகிற தெருக்களில் ஜபத்தோடு போகிறாங்க, வீடுகளுக்குள்ளே போகிறாங்க, சுவிசேஷன் சொல்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வர்றாங்க. இன்றைக்கும் அந்த வேலையை செய்கிறாங்க. கர்த்தர் அப்படி சென்றதான மக்களை இன்னைக்கு தெருவில் போய் நிறுத்தியிருக்காங்க. சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ அனுப்பியிருக்காங்க. ஒரு நாள் எனக்கு இங்கே தான் உட்காந்துருக்காங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், வீடியோ அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய மகளும் நல்ல தெருவில் நின்று பாட்டு பாடுறாங்க. காலேஜில் படிக்கிற அந்த மகள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சாய், அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. இன்னைக்கு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அவங்க இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய உற்றார் சுற்றார் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். என்ன பாடு, என்ன பாடு, அவ்வளவு எதிர்ப்பு. அதன் மத்தியில் எதையும் கண்டுக்காம சாத்தான் எவ்வளவுதான் சோர்வடைய பண்ணினாலும், சோர்வு வந்தது உண்மை, தூக்கி ஒரு ஓரம் வச்சு முதல்ல சுவிசேஷ வேலையை செய்கிறார்கள். அல்லேலூயா. அது செய்ததின் விளைவாக ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்குது. காலில் ஃபஸ்ட் சர்வீஸ் தவறாமல் வரும். அவங்க தான் அந்த 29ஆம் தேதியோ எப்போ சாட்சி சொன்னாங்க, என் பையனை நான் கொலை செய்யணுன்ட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பையன் அம்மாவை கொலை செய்யணும்னு உட்காந்துருக்குறான், அம்மா பையனை கொன்றணும்னு உட்காந்துருக்கு. தெருவில் போகும்போதெல்லாம் இந்த குடும்பம் தானே, ஐயையோ ஏன்டா லீவ் வருது அவங்களுக்கு. லீவ் வந்தாலே எதையாவது ஒரு நரகத்துலேருந்து வந்த ஒரு பெரிய ரகலை மாதிரி இருக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பையன் ஆட்டுக்குட்டியை போல் ஆகி அம்மா அம்மா அம்மான்ட்டு அன்பா, அவன் ஸ்காலர்ஷிப் வந்திருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்பில் முதல்ல 20,000 ரூபாய் எடுத்து அவன் ஃபீஸு கட்டிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து தாய் தகப்பன்மார் கடன் பட்டிருக்கிறாங்க, அந்த கடனை போய் செலுத்திட்டு வந்திருக்கிறான். அந்த பையன் கொலை பண்ணணுன்ட்டு உட்கார்ந்துருக்கிற பையன் இப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனை தான் ஸ்காலர்ஷிப்லேருந்து வந்த பணத்தை வச்சு கட்டிட்டு வந்திருக்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு மகனாக அந்த பிள்ளை மாறிடுச்சு பாரு. இப்போ அவங்க தெருவில் நடக்கும்போது அவங்களுக்கு எண்ணங்கள் பார்க்குறவங்களாம் வித்தியாசமாக இருக்கு. ரோடை மறித்து கொலு வைக்கிறவங்க, பொம்மையாக வச்சு கொலு வைக்கிறோம். அந்த தெருவிலேயே அந்த வட்டாரத்திலேயே அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ இந்து மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்த மக்கள் இன்றைக்கி என்னடான்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு இயேசுவேன்னு சொல்லி இவ்வளோ வைராக்கியமாக உட்காந்துருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆதியில் நான் எங்கேயோ பீகாரில் போய் சொல்லிடுறதுக்கு பதிலாக நான் வாழுகிற இடங்கள் தெருக்களில் இருக்கிறவர்களுக்கு முதலாவது சுவிசேஷம் சொல்லட்டும். அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, 40 வருஷம்லாம் காணும். இன்னைக்கு 40 வருஷம் ஆகி ரட்சிக்கப்பட்டவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் 40 வருஷமாக இருக்கோமே. நீ 40 வருஷமாக இருந்து 4 ஆத்துமாக்களை கூட நீ வந்து சபைக்குள்ளே கூப்பிட்டு வரலையே, அப்போ நீ உன்னை கொடின்னு எப்படி சொல்ல முடியும்? காலையில் இதே பாரத்தை இதை விட அதிகமாக தேவன் பேசினார். ஆக ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, நம்முடைய தன்மையை என்னங்கிறத புரிஞ்சு, He is the true wine. மீ திராட்சை செடியிலிருந்து வரக்கூடிய பழங்கள், அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம செய்யலைன்னா
ஒலிவ மரமாகவும் அத்தி மரமாகவும் மாறிடக்கூடாது. கொஞ்சம் ஜெபம் பண்ணி பிளான் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நான் இன்றைக்கே போயிடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெபிங்க, சின்சியராக ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த சபை வளர்ச்சியில் எனக்கு ஒரு பங்கு வேணும். உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியில், சபையின் வளர்ச்சியில் என்ன எனக்கு கட்டாயம் ஒரு பங்கு வேணும் ஆண்டவரே. ஜெபிப்பேன் ஒரு பக்கம், அதோட நிப்பாட்டாம நான் செயல்படுவேன் ஆண்டவரே. நீ செயல்படாமல் இருக்கிறது தானே சபை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசிங்க. அதே நேரத்தில் இந்த சபையில் பஸ் ஸ்டாப்புகளில் அதுகளை போகும்போது சாட்சி கொடுக்குற மக்களும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அது டிராக்ட் கொடுக்குற மக்கள் நான் கண்ணார பார்த்துருக்குறேன். விடமாட்டாங்க. சிலர் உண்டு, சில குடும்பங்கள் உண்டுங்க. அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னைக்காவது ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான். இந்த சபைக்கு தான் வரணும்னு ஒன்றும் கிடையாது. எங்கேயோ போய் கனி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். ஐயா, கர்த்தர் நல்லவர் இருக்கட்டும். ஸோ அந்த மரத்தை ஏற்றுக்கணும். மெய்யான அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட வேண்டும். அந்த சாவு 2 ராஜாக்கள் 4:39 பார்த்தோம் இல்லையா? ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் பேய் கொம்மிட்டி காயை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்றவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். இது ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைன்னு போட்டுரும். அப்போ திராட்சை பழத்தை போல தான் அது ஒரு பழம், ஒரு காய். அதை கொண்டு போய், அதுக்கு பேரே பேய். அந்த காய்க்கு பேரு பேய், பேய் கொம்மிட்டி காய். மெய்யான திராட்சை செடி அல்ல, பொய்யான திராட்சை செடி. அல்லேலூயா. எதை நம்பி இந்த உலகம் போயிட்டு இருக்குது? போலியான திராட்சை செடிகளை நம்பிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் நம் கர்த்தரோ மெய்யான திராட்சை செடி சொன்னார். மெய்யான திராட்சை செடி. இந்த பேழைக்குள் வந்தவர்கள் எத்தனை பாக்கியசாலிகள். ஐ சிம்பிளி ரிஜாய்ஸ். பாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று சொல்லலாம். அதுதான் சொல்லணும், அதுதான் சொல்லணும். பேய் கொம்மிட்டி காயினா அப்பதான் அவனுக்கு அறிவு வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி 5வது பாயிண்டாக ஐ திங்க் நாம் இதை பார்க்கல. திஸ் வைன் வில் ஈல்ட் த ஃப்ரூட் ஷோர்லி. கட்டாயம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அண்டினோர் கட்டாயம் பலன் தருவார்கள். அதனுடைய தன்மை, பலன் தரக்கூடிய தன்மை. You cannot change the nature of this wine. Hallelujah. You cannot change it. உண்மையாய் அவரை அண்டிக் கொண்டு அவருக்காக உண்மையாய் இருப்போமானால் அது பலன் தரக்கூடிய தன்மையாய் இருக்கிறது. Take it for granted. அப்போ பலன் தரக்கூடிய செடி என்று சொன்னால் பலன் தராத செடிகளும் உண்டல்லவோ? அப்படியானால் தராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேதத்தில் இருக்கிறதா? அப்ப நம்ம பார்க்கணும் அல்லவா? ஆபக்கூக்கு 3வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனால், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனால். இந்த 3 மரமும் மறுபடியும் திருப்பி வருதா? நியாயாதிபதிகளில் வந்த அந்த 3. You must learn to appreciate God's word. Hallelujah. தேவனுடைய வார்த்தையை புகழ ப்ளீஸ் கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே என்னென்ன வந்துச்சு? நியாயாதிபதிகள் 9ல் 3 வந்துச்சு. அந்த 3 இங்கே திருப்பி வருது. எவ்வளோ விசேஷம். அல்லேலூயா. எல்லாம் அந்த 3மே ஆசீர்வாதமான மரங்கள் தான், செடி தான். 2 மரங்களும் ஒரு செடி. ஆனால் அந்த 3க்கும் 2க்கும் ஒரு 1வது 3வதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்.
இது இருந்த இடத்துல இருக்குது, ஆனால் இதுவோ படர்ந்து போய் மற்றவன் கொடு. இட் கோஸ் டு த ஸ்ட்ரீட். அத்திமரம் ஒலிவமும் ஸ்ட்ரீட் உள்ளே வருது, வேணும்னா வாங்கிக்கோன்னு சொல்லும். ஆனால் இது அப்படி அல்ல. அல்லேலூயா. நான் இந்து மார்க்கத்தில் இருந்தபோது, ஆனால் சின்சியராக பக்தியாக என்ன நேரம் எடுத்தாலும் சரி, என்ன பணம் போனாலும் சரி, உண்மையாக நமக்கு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் செய்தது உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். My religion said you have to do this and that. ஆனால் ஜீவ மார்க்கத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டூ என்று சொல்லாமல் இட் இஸ் டன் என்று சொன்னார். டூக்கும் டன்னுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். Christianity says it is done for you, while all other religions say do. நம்மளை செய்ய சொன்னால் நம்ம வாழ்நாளில் எவ்வளவு, கொஞ்சம் வேடிக்கையாக தான் என்னால் ஒன்று சொல்லணும், என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். ஆண்டவர் என்னை முதலாவது என்னுடைய ஃபேமிலியில் என்னை தொட்டார். என்னை தொட்ட பிறகு நான் என்னுடைய தாயாருக்கு ஆண்டவர் குறித்து சொன்னேன். அவங்க ஹெசிடேட் பண்ணி முதல்ல ரெடின்னு சொல்லலை, பிறகு சூசைடுக்கு போகிறேன், நான் என்னை ஆளை விடுன்னு சொல்லி, பிறகு கர்த்தர் அவங்கள திருப்பி கொண்டு வந்து நானும் என்னுடைய அம்மாவும் முதலாவது ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சரி, எங்கள் அண்ணன் ஒரு தூரமாக பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு லெட்டர் எழுதுவேன், லெட்டர் பார்த்து கிழிச்சு போட்டுருவார். பயங்கர கோபம் எங்கள் மேலே, இது கன்வெர்ட் ஆகிட்டானுங்க இவனுங்க அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பாட்ட இப்போ நான் எப்படி சொல்கிறது, அடுத்து தகப்பனார்கிட்ட போய் சொல்லணும். எங்கள் அப்பா சயின்டிஸ்ட்டு. அப்போது இவர் சயின்டிஸ்டாக இருக்கிறாரேன்னு இப்போ இந்த எப்பட்றா இவன் அப்பா சொன்னால் ஏற்றுக்குவாரா? காலகாலமாக நம்ம ஒரு மார்க்கத்தில் இருந்தோம், திடீர்னு இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் எங்கள் அண்ணனை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு எங்கள் அப்பாவை, ஏன்னா வீட்டில் தானே இருக்காங்க. அப்போ நான் போய் சொன்னேன், டேடி இப்போது ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. கேட்டுக்கிட்டாங்க. என்ன? இந்த மாதிரி நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவங்க ஆண்டவர் தான் அம்மாவை சுகமாக்கினாங்க அப்பான்னு சொன்னேன். எப்படியோ எங்கள் அப்பா சுதாரிச்சுக்கிட்டாங்க, இது என்னமோ நடக்குதுடா வீட்டில் அப்படின்ட்டு. அப்போது நான் நினச்சேன் இன்றைக்கி நல்லா திட்டுவாங்க, ஏதாவது அடித்தாலும் அடிப்பாங்களோன்னு நினச்சி கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளோ சாந்தமாக எங்கள் அப்பா பேசுவாங்களா? பரவாயில்லையே. அப்போது சொன்னாங்க, டே இங்கே பாரு, உலகத்தில் பூரா நான் கவனித்த மட்டும் எல்லாருமே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு, ஹோல் வேர்ல்டு ஒன்லி ஒன் ரிலிஜன் ஜீசஸ் கிரைஸ்ட்னு தான் சொல்கிறாங்க ஒழிய. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இயேசுவை நம்புறதுக்கு முன்னாலே அவர் தான் இயேசு, அவர் தான் உண்மையான கடவுள் எனக்கு நல்லா தெரியும்டான்னா நான் என்ன செய்வேனே? நான் என்ன செய்வேன்? நான் எப்படி பயந்து போனேன், எங்கள் அப்பா திட்டுவாங்க என்னன்ட்டு. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையோ இப்படி இருக்குது. பட் ஹோல் வேர்ல்ட் யூ see only one God, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் அப்படி பேசுறது எங்கள் அப்பா, அவங்கள அப்படி பேசுகிறாங்க. பயங்கர எனக்கு சந்தோஷம். அம்மாட்ட போய் சொன்னேன், என் அப்பா இப்படி சொல்கிறாங்கன்னு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இதை செய்தது தேவன் தானே, ஆண்டவர் இதை செய்யலைன்னா பெரிய பூகம்பம் அங்கே வெடிக்கும், பிரளயமே வந்துடும், பயங்கர தகராறு. ஏன்னா அப்பா அல்லவா, ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் அல்லவா, அவங்களுக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்து சாதித்து காட்ட முடியாது. தேவன் அப்படி செய்தார். இது ஏன் சொல்கிறேன், எதுக்காக சொன்னேன்னு தெரியல. இந்த மூணு இங்கே வருது பாருங்கள். சரி, அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். இந்த மூணு இங்கே வருது. அற்று போனாலும் தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு. அப்போது ஃபெயில் ஆகும்னு அர்த்தம். இந்த திராட்சை செடி ஃபெயில், அப்படி ஃபெயில் ஆனதுனால தானே இந்த ஆள் புலம்பல் பாடுறான். என்னோட இல்லையா? என்னோட அதை கொஞ்சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இவன் ஏன் இந்த புலம்பல் பாடுறான்? இந்த வசனத்தை நம்ம எப்பவும் எதுக்காக எடுத்தோம்? நமக்கு ஒரு உற்சாகத்துக்காக எடுத்தோம். எது நமக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தரை பற்றி கொள்வோண்டா அப்படின்னு உற்சாகத்தில் எடுத்தோம். ஆக்சுவலாக இதனுடைய அர்த்தம் இப்படி பார்க்கும்போது, நம்ம எதெல்லாம் நம்புகிறோமோ, நீங்களே இப்போ நல்லா அழகாக பிரசங்கம் பண்ணலாம். அப்போ ஃபெயில் ஆகக்கூடிய ஐட்டங்கள்
இருக்குதுன்னு அர்த்தம். இந்த திராட்சை செடி ஃபெயில் ஆகும், ஆனாலும் என்ன, நான் கர்த்தரை பற்றி கொள்வேன்னு சொன்னது இந்த பாட்டு இன்னைக்கு பாடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் திங்க் பண்ணி என்னோட வாங்க. அது பழைய ஏற்பாட்டில் பாடிட்டான் ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் என்ன பாட்டு பாடணும்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பொய்யானதை நம்பி ஃபெயில் ஆனாலும் ஒருத்தன் கர்த்தரை பற்றி கொண்டான் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஃபெயில் ஆகாத ஒரு செடி பூமியிலிருந்து வந்ததில்ல, பரத்திலிருந்து வந்ததுனால பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது அது முதலாவது 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாத மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஞானம், அவரே நமக்கு நீதியும் மீட்பும் ஞானமும் பரிசுத்தமான. அப்ப அந்த ஞானம் யார்? எத்தனை வாயடைச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களே. அந்த ஞானம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவரை எப்போதும் கூப்பிடணும்னா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு கணத்துக்குரியவர், மகா கணத்துக்குரியவர். அதனால ஒரு டேக் எப்பவும் போட்டே ஆகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்ல சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லது ரொம்ப கொஞ்சனீங்கன்னா மணவாளன், என்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு 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 ஏன்னா அவர் வாட்ச்மேன் உங்க வீட்டில் இல்லைங்க. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் யார்? இதை நீங்க எப்பயாவது கனெக்ட் பண்ணீங்களா? நானே மெய்யான திராட்சை செடி, பரத்திலிருந்து வந்தேன்னு சொன்னார். அந்த திராட்சை செடி, பரத்திலிருந்து வருகிற திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி முதலாவது சுத்தம், மகா பரிசுத்த. இரண்டாவது சமாதானம், சமாதான பிரபு. சாந்தமும், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். இணக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. இரக்கப்பட்டு அவன் மேல் மனதுருகி என்று போட்டிருக்குது. இரக்கம். நற்கனிகள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பட்சபாதம் இல்லாமல் ரட்சிக்கிற தேவன் என்று கொர்நேலியு தன்னுடைய பிரசங்கத்தில் பீட்டர் சொல்லுகிறார். பேதுருவை அழைத்து வந்து பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லுகிறார். மாயமற்ற அன்பினால் நம்மை நேசித்தவர். இந்த ஞானம் எது? இது பரத்திலிருந்து வந்ததான மெய்யான திராட்சை செடியாகிய நம்முடைய அன்பு ரட்சகராம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. அது அந்த கண்மலையை குறித்து எழுதியிருக்கிறதுங்க. ஆக surely it will yield fruit. எந்த மரம் போனாலும் போய் தொலைஞ்சு போட்டுமையா. பழைய ஏற்பாடு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் போனாலும் சொன்னீங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஃபாதர் அந்த பழைய ஏற்பாட்டை வச்சு பாடிட்டாரு. ஆனால் நம்ம பாடக்கூடிய பாட்டு அவர் தப்புன்னு நான் இப்போ சொல்ல வரல. அதுவும் வேதத்தில் இருந்ததுனால அந்த நம்பிக்கை, தேவன் மேல் நம்ம ஆதாரமாக வாழ்க்கை வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு உண்மையாக பாடக்கூடிய பாட்டு என்னன்னா, மெய்யான திராட்சை செடியும் கட்டாயம் பலன் கொடுக்கிற திராட்சை செடியை வச்சுக்கிட்டு போனாலும்னு சொல்லவே கூடாது. இல்லை, நீங்கள் யதார்த்தமாக என்னோட விவாதம் பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணுங்க. எப்படிங்க? லாஜிக் பேசுங்க. அன்னைக்கு புதிய பழைய ஏற்பாட்டில் அது வரல. மெய்யான திராட்சை செடி இன்னும் வரல. புதிய ஏற்பாட்டில் வந்தாச்சு. அப்போ போனாலும்னா அப்புறம் அவரை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்கு. யூ ஆர் பீலிட்லிங். அப்போ அவருடைய தன்மை ஷோரா பலன் கொடுக்கும். ஷோரா கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை செடியை போய் நீங்க கொடுக்காம போனாலும்னா என்ன அர்த்தம்? அப்ப அது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியமாக அவர் எடுத்துக்குவாரு. என்னடா இந்த ஜனங்கள் என்னையே நம்பலையே, அப்படி என்னுடைய தன்மையே அவங்களுக்கு தெரியலையே. ஆக இயேசுவை அண்டினோர் பாக்கியசாலிகள், இயேசுவை அண்டினோர் பிழைத்தார்கள், இயேசுவை அண்டினோர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டினோர் கட்டாயம் பலன் கொடுப்பார்கள். அதுல மறுபேச்சே கிடையாது. சபையே, தேவனை மகிமைப்படுத்த மனதிருந்தால் மகிமைப்படுத்துங்கள். இங்க யார் உங்களுடைய செடி என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பாடுகள் நிறைஞ்சிருந்தாலும் தப்பாமல் கனி தரக்கூடிய ஒரு செடிக்கு நாம்
சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். சத்தான் தான் வெட்கப்படுவானுக்கு. கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரும் கெட்டு போவதில்லை. அது முடியாத காரியம், அது முடியாத காரியம். இந்த பேழைக்குள் வந்து உட்கார்ந்து இருக்கிற மெய்யாகவே நாம் அவருடையவர்களாய் இருந்து இந்த பேழைக்குள் வந்திருப்பது உறுதியாய் உண்மையானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது உண்மை. நாம் கெட்டு போவது இல்லை என்பது உண்மை. அட நம்பிடுவோம்யா, அட நம்புவோம்யா. அதான் உள்ளத்தின் ஆழத்தில் இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். வாய் பேச ஆரம்பிக்குது, அறிக்கை பண்ணும் போட்டு. கர்த்தர் நல்லவர். 5 ஞாபகத்தில் வச்சுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். இனி அடுத்து கேபிட்டல் பி. இப்போ ஏ வந்து திராட்சை செடியை குறித்து, கேபிட்டல் பி 2வது மெயின் பாயிண்ட். இப்போ பிலீவர்ஸ் யார்? நாம் அவரோடு இணைக்கப்பட்ட கொடிகள். இது நமக்கு தெரியாதா என்ன? வேறு புதுசாக இப்போ தான் சொல்கிறாக்கும். நாங்கள் பல முறை படிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் பல முறை படித்தது தான். அதனுடைய சத்தியங்கள் நம்ம தியானிக்கும் போது சம்திங் நியூ வில் அப்பியர். அல்லேலூயா. நாம் யார்? 5 காரியங்கள் செடியை குறித்து தானே. பரத்திலிருந்து வந்தது. தோற்றம் பலவீனமாக இருக்கிறது, தன்மை படர்கிறது. அடுத்து மெய்யான திராட்சை செடி. அடுத்து தப்பாமல் கனி தர செய்கிற வல்லமை உள்ள செடி. இந்த 5ஓட ஒட்டப்பட்டவன் நம்ம. எதோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா? திராட்சை செடின்னு சும்மா சொல்றது இல்ல, மெய்யானது இல்லைங்க. 5 எப்ப பார்த்தாலும் நம்ம வாயை திறந்து இந்த 5 சொல்லணும். நான் ஒட்டப்பட்டது பரத்திலிருந்து வந்த செடியோட ஒட்டப்பட்ட. தாவீது 4வது சங்கீதத்தில் சொன்னா, திராட்சரசமும் தானியமும் அவர்களுக்கு பெரிய இருக்கிற காலத்து சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை. ஏப்பா, இன்னும் மெய்யான திராட்சை செடி அவனுக்கு வந்து சேரல. காத்திருந்தாங்க. காத்திருந்து காத்திருந்து விசுவாசத்திலே மரித்தார்கள் அப்படின்னு எபிரேய வாக்கியம்னு போட்டு சொல்றான். இல்லைனா அடையாமல் போனார்களாம். தூரத்தில் அவைகளை கண்டு அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை பரதேசிகளும் அரதேசிகளும் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்திலே மரித்தார்கள். அந்த அப்படி மரித்தவனுக்கே தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் படுத்தினார்னா, இன்னைக்கு நம்ம யாருக்கு சொந்தம்னா பரத்திலிருந்து வந்தது. ஆஹா. பிறகு ஒரு டாம்பிகமா வந்தா பரவாயில்ல, பாவம் வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேர் எப்படியா இருக்கும்? அந்த பாடுகளை அல்லேலூயா. இந்த கோலம் கொண்டதேது. புலவர் பாடுறார் பாருங்க. எந்தன் பரமாதேவா தேவா, இந்த கோலம் கொண்டதேது ஐயா. கந்தை துணி அணிந்து விந்தை கொட்டிலுக்குள்ளே இந்த கோலம் கொண்டதேது. எந்தன் பரமாதேவா தேவா, இந்த கோலம் கொண்டதேது ஐயா. நித்திய பிதாவின் ஒரு புத்திரனே உம் பெயரோ, சத்திய கிறிஸ்தனாகி வஸ்துவாகத்து வந்தானோ. சத்திய கிறிஸ்தனாகி வஸ்துவாகத்து வந்தானோ. எந்த கோலம் கொண்டதேது எந்தன் பரமஹாதேவா
கோலம் கொண்டதேது ஐயா. கந்தை துணி அணிந்து வில்லை கொட்டிலுக்குள்ளே இந்த கோலம் கொண்டதேது ஐயா. சுந்தர பரமசேனை சந்ததம் மகிழ்ந்து பாடி, சுந்தர பரமசேனை சந்ததம் மகிழ்ந்து பாடி, வந்த மோசையும் மகிமை மந்தையாயர் அறிவாரோ, வந்த மோசையும் மகிமை மந்தையாயர் அறிவாரோ. இந்த கோலம் கொண்டதேது நந்தன் பரமஹாதேவா தேவா. இந்த கோலம் கொண்டதேது ஐயா. கந்தை துணி அணிந்து வில்லை கொட்டிலுக்குள்ளே இந்த கோலம் கண்டதேது ஐயா. நந்தன் பரமஹாதேவா ஐயா. இந்த கோலம் கொண்டது ஏது? எங்கள் பரமதேவா. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாரே. இந்த 5 காரியத்தில் வந்ததான செடிக்கு நான் ஒட்டப்பட்ட நான் ஒரு கொடி. என்ன கொடி? நீ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்க வேண்டிய கொடி அல்ல. யுவர் நேச்சர் இஸ் a spreading nature. ஹல்லேலூயா. அந்த காலத்து புலவர்கள் ஆண்டவரை குறித்து இப்படி பாடினார்கள். பா, என்ன அந்த வார்த்தையில் அவர்கள் வார்த்தை கவனிச்சிங்களா? அந்த பாட்டுடைய வார்த்தை இல்லை, ராகத்தை கவனிச்சிங்களா? வார்த்தை. சுந்தர பரம சேனை சந்ததம் ஓயாமல் மகிழ்ந்து, சந்ததம்னா ஓயாமல், சுந்தரம் அழகு நிறைந்த, சுந்தரம் அழகு நிறைந்த பரலோகத்தில் பரம சேனையானது சந்ததம் மகிழ்ந்து பாடி. நம்ம என்னத்தை வர்ஷிப் பண்றோம் இந்த காலத்தில்? என்னத்தை வர்ஷிப் பண்றோம்? வந்தனம் செய்யும் மகிமை, வந்தனம் செலுத்தி 2 இறக்கைகளால் மூடி, தன் உடலை மூடி வந்தனம் செலுத்தி பரமசேனை மகிமையில் மந்தை ஆயர் அறிவாரோ. மந்தை ஆயர்னா மெய்ப்பன், மந்தைக்குரிய மெய்ப்பன் அறிவாரே. என்ன வர்ஷிப்! அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே 2 காரியங்கள் சொல்லி நான் முடிக்கணும் இந்த பிரான்ச்சஸை பொறுத்த மட்டும். ஸ்தோத்திரம். நம்பர் 1, நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, the branches cannot stand by themselves. இந்த கொடிகள் தானாகவே நிலைச்சிருக்க முடியாத தன்மை உள்ளவைகள். அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். they need a support. They need a plant. A branch needs a plant. மற்ற பிரான்ச்சஸ் அப்படி கிடையாது. ஒரு வேப்ப மரத்துடைய கிளை இருக்குமானால் ரொம்ப சப்போர்ட் இல்லாம தானாவே ஸ்ட்ராங்கா நிற்கும். தன்னிலிருந்து இன்னும் பல பிரான்ச்சஸ் உருவாக்கி தந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இந்த திராட்சை செடி பாவம், ஒரே லைன்ல போகும், தொம்முன்னு தொங்க விட்டா தொங்கி போய் தொங்கி இருக்கும். அது கட் பண்ணிட்டீங்கன்னா அதால பிழைக்க முடியாது. ஏதாவது மற்ற மாமரத்துடைய கிளையை கட் பண்ணி அதை கொண்டு வந்து மறுபடியும் பூமியில் வச்சிங்கன்னா துளிர்க்க ஆரம்பிக்கும். இந்த திராட்சை கொடி அப்படி கிடையாது. ஐயோ, அது புரியுதா? கொஞ்சம் போய் பாருங்க, எங்கேயாவது திராட்சை கொடி இருந்தால் பாருங்க.
அதை கட் பண்ணி கொண்டு வந்து மண்ணில் வைங்க, அது வராது. மாமரம் வேணால் கட் பண்ணால் வரும், மற்ற எந்த மரம் வேணால் கூட எதையாவது ஒன்று போட்டு உரங்கிறம் போட்டால் வரும். இது பாவம், அவ்வளவு பலவீனம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால தான் ஏன் பலவீனம்னா, பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார் போட்டு. கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டே நீங்க வரணும். ஞானிகளை கரெக்டு. பைத்தியங்களுக்கு என்ன பலன் இருக்கு? பேசலாமே. நான் இப்படி கேட்டால் நீங்கள் பதில் ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக சொல்லிடுவீங்க. சிம்பிளான கேள்வி. பைத்தியக்காரனுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? ஒழுங்கா பேசுறவனே ஒழுங்கா பேசாட்டி அவனை என்னவா திட்டுறோம்? அவன் நல்லவன் தான், ஆனால் அவன் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். டே இது பைத்தியமாடா உனக்குங்க. அது ஜென்டிலாக சொன்னால் பைத்தியம் பிடிச்சிச்சாமா. ரொம்ப கோபத்தோட பேசினா அது வேற மாதிரி லாங்குவேஜாக மாறிடும், போயிட்டு போகுது. ஒரு உண்மையான பைத்தியம் பேசினா என்ன ஆகும்? இப்படி ஒருத்தன் பண்ணான்னா எப்படி இருக்கும்? நொரதள்ளி. இவன்கிட்டேருந்து என்ன நன்மை வரப்போகுது? பலவான்களை பலவீனர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப அந்த திராட்சை கொடிகள் எப்படிப்பட்ட தன்மையுடையது? திராட்சை செடி எப்படிப்பட்ட தன்மையுடையது? 5 காரியங்கள். திராட்சை கொடி எப்படிப்பட்டதுன்னு தன்மையை தேவன் அப்படி ஆப்போசிட்டா இருக்குதே கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறாரியா. இப்ப நீங்கெல்லாம் பலசாலிகளோ? எல்லாம் அப்படித்தான். So you cannot live without me. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்னார். அப்படியானால் நீங்கள் எண்ணில நீங்க நிலைச்சு நின்று அபைட். பெருமை பாராட்டாதிருங்கள். ரோமர் 11:18 வாசிக்கலாமா? நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர், இட் இஸ் த ரூட் தட் சஸ்டெயின்ஸ் யூ. இட் இஸ் த ரூட் தட் சஸ்டெயின்ஸ் யூ. அந்த செடி தான் உன்னை சுமக்கிறது. யூ ஆர் நாட் கிரேட் பிகாஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன். யூ ஆர் நாட் கிரேட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன். You are not great because of your job. You are because of your wisdom and knowledge. You are great because of the great plant and the root. தாவீதின் வேறுமானவர் என்று அவருக்கு பேர். I don't know how many of you are listening to me. தாவீதின் வேறுமானவர். தாவீது அல்ல, தாவீதின் வேர். கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து மேலேந்து துளிர் வராது. அந்த அடிமரத்தின் வேர் கர்த்தராக்கம். சொல்லாம மறைபொருளாய் சொல்லிட்டு போறார். அந்த வேர் ஒரு நாள் பகிரங்கமாக வெளிப்படும். அண்டினோர் யாவரும் பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பலவீனர்கள். அவர்களை சுமக்கிற வேரோ பலசாலி. ஒரு பலவீனனுக்கு கை கொடுக்க யாரு வருவா? ஒரு பைத்தியக்காரனுக்கு கை கொடுக்க யார் வருவா? எப்படி? பதில் வேணுமே. ஒரு பைத்தியக்காரனுக்கு கை கொடுக்க யார் வருவா? புத்தி சுவாதீனம் இல்லாதவனுக்கு கை கொடுக்க யார் வருகிறார்கள்? பலவீனரை தாங்குகிறதுக்கு இந்த உலகம் ஆயத்தமோ? பலசாலிகளை பலவீனப்படுத்துகிற உலகம், பலவீனர்களை நசுக்கி போடுகிற உலகம். ஆனால் ஒரு பலவீனர்களை தெரிந்து கொண்டு கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோட இருக்கிறார். கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி போட்டார். இனி ஏன் எனக்கு பயம்? என்னை தாங்குகிற ஒரு வேர் இருக்கிறது. என்னை காப்பாற்றுகிற உத்தரவாதம் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு செடி இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. ஆக நான் கொடியாக, அவர் செடியாக இருக்கிறார். பலவீனம். இந்த பலவீனமான காரியத்தை குறித்து ஒரு அழகான பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை தேவன் சொல்லி இருக்கிறார். பாருங்க, எசேக்கியேல் 15வது
அதிகாரத்தில் எசேக்கியேல் 15வது அதிகாரம் 1-5 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்னன்னு மனுபுத்திரனை பார்த்து கேட்கிறார். தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இப்போ கொஞ்சம் நிறுத்தி போலாம். ஆண்டவர் பாருங்க எப்படி பேசுறாருன்னு. காட்டில் எத்தனை செடி இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நம்பர் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் தலையில் இருக்கிற முடி, 2வது நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் எத்தனைன்னு. காட்டில் எத்தனை மரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். காட்டில் உங்க தோட்டத்தில் எத்தனை புல்லு முளைச்சிருக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுமியா? 1 2 3 சொல்லுங்களா? 7 70? உங்க தோட்டம் இல்லை. இப்போ சென்னையிலலாம் தோட்டம் கிடையாதுயா, கிராமங்களில் தான் தோட்டம் இருக்கும். சரி, ஏதோ ஒரு இருக்குன்னு வச்சுக்குவேன். ஒரு புல் முளைச்சிருக்குது. எத்தனை புல் சொல்லணும்? 1 2 3. சரி, நாளைக்காக வந்து சொல்லுங்க. முடியாது. காட்டில் இருக்கக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கை எவனுக்கு தெரியும்? ஒரு மரத்துக்குள்ள ஒன்று இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அப்பா ஐயோயோ, நம்ம உள்ள போனா வெளியில வர முடியுமாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. இவைகளின் எண்ணிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி சொல்லுகிறார். காட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடி செடியும் தெரியும், மரங்களும் தெரியும், கொடியும் தெரியும், புல்லும் தெரியும். எல்லாத்தையும் கணக்கு போட கர்த்தரால முடியும். பிரமிக்கத்தக்கதாக இல்லையா? அவர் சொல்றாரு, இந்த மரம் செடி, இந்த மரம்னு போடல, செடி கொடிகளுக்கு பார்க்கலாம், அதெல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த திராட்சை செடிக்கு என்னப்பா விசேஷம்னு கேட்கிறார். அடுத்த வசனத்துல என்ன வருதுன்னு பார்த்தா, யாதொரு வேலை செய்ய அதுல ஒரு கட்டை எடுக்கலாமான்னு கேட்கிறார். வேப்ப மரம் இருந்தா வேப்ப மரத்தை வெட்டி ஒரு கட்டையை கொண்டு வந்து எதையாவது ஒன்று செய்யலாம். ஸ்டூல் செய்யலாம், மாமரத்தை வச்சு ஸ்டூல் செய்யலாம், கட்டில் செய்யலாம், எதையோ ஒன்று செய்யலான்னு வச்சிங்களேன். இந்த திராட்சை செடியை வச்சு ஏதாவது ஒரு கட்டை எடுத்து ஏதாவது வேலை செய்ய முடியுமா? யாதொரு தட்டு மூட்டை, சிரிப்பு தான் எனக்கு வருது, தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனாலே செய்வார்களோ? சர்வ வல்லவர் பேசுறார் பாருங்க, என்ன வார்த்தைகளை பேசுறாரு பாருங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும், அதன் 2 முனைகளும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்தண்டும் வெந்து போகும், அது எந்த வேலைக்காவது உதவுமோ சொல்லிட்டு, இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி? திராட்சை செடிக்கு ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட். ஏசப்பா, திராட்சை செடியை பத்தி பலவீனம், அது அக்கினியில் போடுறதுக்கு முன்னாலேயே அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அக்கினியில் போட்ட பிறகு என்ன ஆகும்? அது கேட்கிறாரு, இவ்வளவு பலவீனமான உங்களை என்னோடு கூட நான் இணைத்து வைத்தேன், நீங்கள் என்னோடு இணையல், என்ன உங்க கதை எப்படின்னு கேட்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ என்ஜாய், பட் எவ்ரி சர்வீஸ் ஐ என்ஜாய். க்ளோரி டு காட். அதனால தான் நம்பர் 1 என்னன்னா, நீங்கள் செடியோடு இணையணும், அதை விட்டு போகவே கூடாது. மெய்யான திராட்சை செடி, பரத்திலிருந்து வந்த திராட்சை செடியோடு இணைந்தால் ஒழிய நமக்கு வேற வாழ்வு கிடையாது. என்னை மாதிரி ஒரு உச்சகட்டத்தில் போய் ஸ்தோத்திரம் பண்ணி மகிழக்கூடிய ஜனங்களை நான் விரும்புகிறேன். ஐ கோ டு தி எக்ஸ்ட்ரீம் டு மேக்னிஃபை காட். நான் சைலண்டாக, எனக்கு ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கதையே கிடையாது. ஐ மஸ்ட் மேக்னிஃபை மை ஃபாதர், ஐ மஸ்ட் மேக்னிஃபை மை காட். அவரோடு இணைஞ்சாத்தான் என் வாழ்வு, இல்லைன்னா இல்லையா கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவரும் வேணும், இவனும் வேணும், அவனும் வேணும்னா செத்தோம், பலவீனம். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே அப்படின்னு, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். அந்த பாடல் ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார்னா, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே எழுதியிருக்கிறார். கரெக்டாக எழுதியிருக்கிறார்.
என்னத்துக்கு உதவும் சொல்லுங்க? நீ சொல்லுங்க. பலசாலிகளே, ஞானவான்களே, நிதானவான்களே, வந்தவர் மணவாளன் அல்லவோன்னு தெரிஞ்சவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய மகிமை புல்லுக்கும் மனுஷன் புல்லுக்கும் அவனுடைய மகிமை புல்லின் பூவுக்கும் இருக்கிறது. ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்ல முடியுதா? அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்றவன் திடீர்னு அவனே அறியாத ஒரு பாவத்துக்குள்ள விழுந்து ஐயோ நானா? சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் சமாதானமே இல்லை. ஒருவேளை உங்களை சொல்லுங்க, எங்க குடும்பத்தில் சமாதானமே இல்லைன்னு. ஏன் சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு சமாதான கேடு இருக்கிறதுனால தான் உண்மையா சொல்றாங்க. பாவம், நிம்மதியே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க குடும்பத்தில். பணப்பற்றாக்குறையோ எதுவோ நடந்துட்டு இருக்கறதுனால உண்மையா சொல்றாங்க, எங்களுக்குள்ள நிஜமா சமாதானம் இல்லை. அப்போ உங்களை நம்பி ஏன் சொல்றான்? உங்களை நம்புறதுனால தானே சொல்றான். ஏன் நம்புறான்? நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலா இருக்கும், உங்களை நம்பிட்டு வரான். நல்லா நீங்க சந்தோஷமா அவனுக்காக டாம் டூம்னு ஜெபம் பண்ணி அன்னி பாஷையில போட்டு ஜெபம் பண்ணிட்டு பிறகு பார்த்தா ஒரு பாவத்துக்குள்ள காத்திருக்குது. ஒரு பாவத்துக்குள்ள போன பிறகு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆடா பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவனுக்கு சமாதானம் கூறணும், இன்னைக்கு கடைசியில் ஒரு பாவத்தில் நானே மாட்டிக்கிட்டேன். இது அவனுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும்? இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் எல்லாருக்கும் வர்றது உண்மை. அப்போ நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், நான் யார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு ஏதோ நாம் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறது போல ஜனங்கள் நம்மளை நம்பி வரும்போது நம்முடைய பலவீனத்தை பார்க்காமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு நம்மள்ட்ட அவங்க பலவீனத்தை கொட்டுறாங்க. ஆனால் நம்முடைய வீக்னஸ் நமக்கு தான் தெரியுது. ஆக மொத்தம் எல்லாருமே எதோட ஒட்டப்பட்டுத்தான் ஆகணும். இன்னும் இருக்குது, நிறைய வரும் இதில். ஹல்லேலூயா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதான் நான் சொன்னேன், நீ தான் நாங்கள் வாஸ்துதான்னு சொல்லுவீங்க ஒரு நாள், ஆனால் இந்த கோணத்தில் நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமான பாடங்கள். திஸ் இஸ் நம்பர் 1. கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 பார்க்கும்போது, ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடைய பெருகுவீர்களாக. என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட படர்வீர்களாக என்ற அர்த்தம். அதுதான் அதுக்கு சமம். ஆனா எப்போ படர முடியும்னா, பலவீனமான நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும். அவருக்குள்ள நடந்தாதான் பலவீனர்களாகிய நீங்கள் படர்வீர்கள், பெருகுவீர்கள். இல்லாவிட்டால் பெருக மாட்டீர்கள் என்பதற்கு அர்த்தம் அது. இந்த வசனத்தின் விளக்கம் உங்களுக்கு கிடைச்சதா? சொல்லுங்க எனக்கு. So it is your duty to deeply rooted in Christ and be built upon him and to walk in him. எல்லாம் him Christ. அவருக்குள்ள இல்லைன்னா துர்நாற்றம், அவருக்குள்ள இருந்தால் கிறிஸ்துவின் நற்கந்தம். சபையே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பொறாமை வருகிறது இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கும்போது தான் பொறாமை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பெருமை வர்றதில்லை, கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்தால் தான் பெருமை. இன்னைக்கு நமக்குள்ள எவைகள் இருக்கிறது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கானா இவன் வெளியில இருக்கானான்ட்டு. ஸோ பலவீனமா. 2வது ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அபவுட் தி க்ரீப்பர், கொடி. 2வது ஆஸ்பெக்ட் நான் சொல்லுகிறேன், க்ளோரி டு காட். அதில் நம்ம டீப்பாக போக முடியாது, பட் இருந்தாலும் த ரூட் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் அன்சீன். செடி அவ்வளவா ஜனங்கள் பார்க்கறது இல்லை, பார்த்தோன்னே கொடியை தான் பார்க்குறான், கொடியத்தான் பார்க்கிறான். அப்ப செடி மறைஞ்சு இருக்குது, அது கொடிகளை பரப்பி பரவ விட்டு அது மறைஞ்சுக்கிட்டு வேலையை செய்து, ஆனா கொடிகளை பரவ விட்டு ஜனங்களை வாழ வைக்குது. எப்படி? ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் வாஸ்தவமா? சூப்பரா. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதுகளில் கேட்கிறதை
வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். என்னையா இந்த செடி கேட்குது? they received some information in their ears. ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா என்ன சொல்றாங்க? சின்ன பிள்ளைங்க தான் இது ரொம்ப அடிக்கடி செய்யும், ரொம்ப ஜாஸ்தியாக செய்யும். பெரியவங்க கூட காதில் சொல்ல மாட்டாங்க, தனியாக கூப்பிட்டு போய் நேராக பேசுவாங்க. இந்த ஸ்கூல்லலாம் இங்கே வாங்க ஒன்று சொல்கிறேன்ட்டு காதுக்குள்ளே சின்ன குட்டி பிள்ளைங்கள் செய்யும். பார்த்துருக்கீங்களா? அது எப்படி பார்க்காம? ஸ்தோத்திரம். சிரிப்பாக இருக்கும், யாருக்கும் தெரியக்கூடாதான். அப்படி இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு காதில் சொல்லி கொடுத்தேங்கிறார். என்னையா அப்ப நீங்க காதில் சொல்லி கொடுத்தீங்க? உங்கள் ஜபாலயங்களிலும் யூதர்களுடைய வீடுகள் தெருக்களிலும் நான் பேசினேனேங்கிறாரு. எல்லாமே அவர் எதை எடுத்துக்கிறார்னா, காதுல சொன்னதுக்கும் இருளிலே சொன்னதுக்கும் அடையாளமா எடுத்துக்கிறார். பப்ளிக்கா அவர் செய்யல. பப்ளிக்கா செய்ய வேண்டியது அவருடைய வேலை அல்ல, கொடிகளுடைய வேலை. ஆஹா, என்னையா இது? என்னதான் அப்படி சொன்னாரு அப்படின்னா, உவமைகளாக பேசினார். பேரபிள்ஸ். இந்த பேரபிள்ஸ் ரகசியம். பப்ளிக்கா சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இவனுங்களுக்கு புரியல. யாருகளுக்கு? ஏன் பலவீனர்களாச்சே. இப்போ அவங்க தான் பலவீனர்கள், நம்மெல்லாம் யாரு? ஏதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வசனம் இப்போ புரியுதியா? ஒரு 10 வருஷம் முன்னால் ஒன்றும் புரியல நமக்கு. ஒரு 20 வருஷம் முன்னால் அதே வசனம் ஒன்றும் விளங்கலையே. அந்த அளவுக்கு நம்ம மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோங்கிறது உண்மை. சரி, இவனுக்கு என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா, என்னமோ சொன்னீங்களே அப்படின்னானுங்க. அட, உங்களுக்கு இது இன்னமும் புரியலையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டு விளக்கமாக சொன்னாங்க. அப்போ கூட அவ்வளோத்தையும் கேட்டு வந்து, எங்கள் 2 பேருக்குள்ள யார் பெரியவங்க தெரியும் சொல்லுங்க. டேய், நீங்கள் புத்தி மாறாமல் இருக்கீங்கடா. அப்புறம் ஒரு 2 பேர் வந்து, எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் ஆஸ்தி பப்பாதியாக பிரித்து கொடுக்குறீங்களா? முடியல. ஆண்டவர் பொறுமை. டேய், நீங்கள்லாம் ஒரு நாள் பிள்ளைகளை படர போறீங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு பலன் அடைவீர்கள். ஸோ ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், நான் உங்களுக்கு காதுகளிலே சொல்லிக் கொடுக்கிற நீங்க பிரசித்தம் பண்ணுங்க. இருளிலே சொல்றத ரகசியம். என்னுடைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேப்பர் காலேஜில் படிக்கும்போது ஒரு பேப்பர், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேப்பர், கஷ்டமான பேப்பர் அது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே வாலட்டைல் சப்ஜெக்ட், வேண்டான்ட்டு சொல்கிறாங்க. பயங்கர வாலட்டைல் சப்ஜெக்ட் அது. நிற்காது மனசில், ஸ்ட்ரக்சர்ஸ் அது இதெல்லாம் நிற்காது. அதில் ஒருத்தர் ப்ரொஃபஸர் நாச்சியப்பன்னு ஒரு ப்ரொஃபஸர். இவரோ பயங்கர பிரெயின் மண்டவர், பயங்கரமான மண்டை, அவ்வளவு பிஸ்தா. அவருடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போகிறார். தம்பி இதில் பார்த்தீங்களா, இதில் பாரு, ஒரு பக்கம் சாக் பீஸில் போட்டுக்கிட்டே பார்ப்பார், ஜனங்களை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே போவார். இன்னொரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் டஸ்டர் இருக்கும். அப்படி இப்படி கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார், அப்படியே அழிச்சிட்டே போயிடுவார். அந்த அழிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம எழுதுனாதான். இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் எழுதுறீங்கள, அந்த வேகத்தில் பயங்கரமான ஆள். நான் விடுறதில்ல, எப்படியாவது இருந்தாலும் என்னை பார்ப்பார். அப்போது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியாதுல்ல. இப்போ புரியாதுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த எண் இருக்கக்கூடிய இந்த தெருவில் நான் வசிக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையாவது சொல்லி விட்டுருவார். உனக்கு வேணும்னா அங்கே வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஒட்டுமொத்த கிளாஸே போயிடும். சார் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த பேப்பரில் நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம், புரிய மாட்டேங்குது. ஆனால் என்னை மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க, கடன்னு சொல்கிறதுக்குள்ள அவரை பார்த்து ஒரு சிரிப்பார் அப்படின்னு அழிச்சிட்டே போவார். நீ என்ன வேணா அழி, உன்கிட்ட மாத்திரம் நான் வரவே மாட்டேன்.
ரொம்ப உஷாரா பெஸ்ட் மார்க் வாங்கிடுறது அதில் அவருக்கு தெரியும். இது ஏன் சொல்கிறாருன்னா, உனக்கு இங்கே புரியலன்னா நீ, அதுபோல தான் சீஷர்களுக்கு இங்கே புரியலன்னா வீட்டுக்கு வா. அதான் ரகசியமாக காதுக்குள்ள இருளுக்குள்ள. நான் சொல்கிறேன்ல, இதை எடுத்து நீங்கள் வீடுகளில் மொட்டை மாடிகளில் ஓப்பனில் அடிங்கங்கிற சொல்கிறேன் கேளுங்க, இன்னும் இனிமையாக இருக்கும். திடீர்னு பைத்தியம் பிடிச்சி போச்சு. என்ன பேசுனேன்னு புரியுதா? இப்போ நான் பேசுறேன்னா இல்லையா? அப்பவும் நான் பேசுறேன்னா இல்லையா? எப்பவுமே. ஆனால் இப்போ மைக்கில் பேசுறேன். அப்போ நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்குது? உங்கள் தலைக்கு மேலே ஒரு 4 ஸ்பீக்கர் தொங்குது பாருங்க. எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? டேய், நம்ம மண்டைக்கு மேலே ஸ்பீக்கர்கள் கிடக்குதுறான். இந்த இதை கனெக்ட் பண்ணால் அங்கே கேட்குது இல்லை? பேசுறது இங்கே, கேட்குறது அங்கே, செடி இங்கே, கொடி அங்கே. புரியுதா? இப்போ இயேசு பேசணுன்னா அவர் பேசிட்டு தான் இருக்கிறார். யார் மூலமாக பேசுவார்னா, அந்த கொடிகள் மூலமாக தானே பேசுவார். அதை படர விட்டார். போ, ரசத்தோட படர விட்டார். இவர் பேசுறது அங்கே கேட்கும். ஆண்டவர் சொன்னார், அந்த கொடிகள் நீங்க தான்ட்டார். இந்த மைக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் கிறுக்கே பிடிக்கும். என்னடா பேசுறாரு, புரியலேடா. ஆனால் ஒரு மைக்கு வந்துச்சுன்னா என்ன பேசுகிறாருங்கிறது தெளிவாக புரியுறது போல, அவரோடு கனெக்ட் ஆன கொடிகள் அவரோடு கனெக்ட் ஆச்சுன்னா இங்கே பேசுறது அந்த கொடிகள் மூலமாய் அங்கே அழகாக தெளிவாக கேட்கும். நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்கள்னு பார்த்தீங்களா? என்ன கொடிகள் நெருப்பில் போட்டால் என்ன, நெருப்பில் போடுறதுக்கு முன்னாலேயே பிரயோஜனம் இல்லாது, இது நெருப்பில் போட்டால் இன்னும் அது கேவலமாயிரும். அந்த பலவீனமான கொடிகளை தேவன் பயன்படுத்தி பேசுகிறார்னா யோசிக்கணும். யோவான் 18:20 சீக்கிரமா பார்க்கலாமா? என்ன போட்டிருக்கு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்தகாரத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. நான் அப்படி சொன்னாலும் விளக்கங்கள் வந்து பகிரங்கமாக நான் உங்களோட கூட இருந்து ஊழியம் செய்வதற்காக வரவில்லைப்பா. உங்கள்கிட்ட லைட்டாக அப்படி தொட்டு ஜபாலயங்களில் அங்கங்கே யூதர்கள் கூடி வருகிற அந்த இடங்களில் உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்காக மரணம் அடைஞ்சு பரலோகத்துக்கு போயிடணும், அதுக்கப்புறம் நீங்கள் தான்ட்டார். இன்னைக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி இயேசு எங்கேயாவது தெருமுனையில் நின்று பேசுகிறத பார்த்தீங்களா? பேசினா நல்லா அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போயிடுவோம், நீங்களே பேசிக்கிங்க. அவர் வராமல் இருக்கும்போதே நம்மளை பேச சொல்லும் போதே நம்ம ரோட்டுக்கு வர மாட்டேங்கிறோம். நீ அவர் வந்துட்டார்னா, சாமி எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தோம், இந்தாங்க பிடிங்க உங்கள் ஊழியத்தை, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஆண்டவர் டக் 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 டக்குன்னு சொன்னார். அப்படி சொன்னாலும் அது அந்த அந்த காலகட்டத்தில் ரகசியமாக கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, பேரபிள்ஸில் தான் பேசினார். எல்லாம் ஓமானங்கள் ஓமைகளை சொல்லி 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 இவங்க கையில் கொடுத்துட்டு, இனி செடி கொடி கையில் கொடுத்துட்டு சப்போர்ட் வேலையில் இறங்கிருச்சு. அது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse number 3 பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே
அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இது செடியா இல்ல கொடியா? செடி, செடி, கொடி, கொடி, செடி. கரெக்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, இது செடி பேசுற வேலை. உயிர்த்தெழுந்த பிறகும் கூட அவர் ரோட்ல வந்து என்ன செய்யல? அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் அப்போஸ்தலர்கள், they are few in numbers. அந்த நம்பர்ஸ், அந்த பாடுபட்ட பிறகு 40 நாள் அளவும், அப்போ 40 நாள் அளவும் யாருக்கு தான் தரிசனமானாரு? ஆமா, இணைக்கப்பட்டவர் கொடிகள் இவர்கள், இணைக்கப்பட்ட கொடிகள். இந்த இணைக்கப்பட்ட கொடிகளுக்கு 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு ரகசியங்களை பேசி இருக்கிறார், பரலோகத்து ரகசியங்களை. எவ்வளோ டாப்பா இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ஜாய் பண்ண, நம்ம தியானம் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தரிசனமாகி பேசி இன்னும் நிறைய அநேக திருஷ்டாந்தங்களால் அவரை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு என்ன செய்தாராம்? காண்பித்துட்ட பிறகு 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் சொல்லி அப்படி 8வது வசனத்துக்கு வந்து, 8வது வசனத்துக்கு வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மனிதன் எனக்கு நீங்கள் சாட்சிகளா. இப்போ செடியா கொடியா? இப்படி இன்னொரு 5 நிமிஷம் பேசினா போதும், நீங்கள்லாம் பைபிள் காலேஜ் பரீட்சையில பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போ என்னது? அப்போ என்னது? 3ல 8ல இன்னைக்கு பிரைஸ் டவர்ல பாயிண்ட் வந்துருச்சா? ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ரசத்தை சுமந்து கொண்டு போக வேண்டிய ஆட்களா? ஸ்வீட்டான ரசமாக இருக்கணுமா? மதுரமானது. நல்ல செடியிலேருந்து கொடி என்ன மதுரமான பழம் தான் கொடுக்கும். நல்ல செடி மதுரமான பழம், நல்ல கனி கொடுக்கும். இயேசு சொன்னாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும். நானே நல்ல செடினாரா? என்ன, நானே நல்ல செடினாரா? அப்போ அந்த நல்ல செடியோட ஒட்டப்பட்டவர்களுக்கு பழங்கள் வரும்போது அந்த ரசம் எப்படிப்பட்டது? அப்போ ஏசாயா 5ல் கெட்டுப்போன புளிப்பான பழம், அப்போ செடி நல்லது இல்லை. அல்லேலூயா. போலியான செடியிலேருந்து கசப்பான பழங்கள் வருது, நல்ல செடியிலேருந்து. புரிஞ்சுக்கிட்டோம். இனி அந்த ரசத்தை சுமந்து கொள்கிற மக்களாக நம்ம படரணும். கர்த்தர் நல்லவர். எத்தனை முறை நம்ம இதை படிச்சிருக்கோங்க வாழ்க்கையில், இந்த 15. இப்போ படித்து பார்க்கும்போது அதனுடைய அருமை என்ன மதுரமாக இருக்குது. அல்லேலூயா. சரிங்க, இப்போ முடிச்சோமா? கர்த்தர் நல்லவர். இப்போ நம்முடைய பிரான்ச்சுடைய ரோல் என்ன? ரோல் என்னன்னு கேட்டால், நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 20-21 என போட்டிருக்குது, பார்க்கலாம். ஞானமானது வெளியில நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்ததியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லு. இந்த செடி ஸ்தோத்திரம், ஞானம், இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஞானத்திலிருந்து வரக்கூடிய கனிகள் குறித்து 8வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம். அது வழி அருகே உள்ள என்ன சொல்லுகிறது? சத்தம் எடுக்கிறது. அந்த சத்தம் எங்கேருந்து வருங்க? ஒன்று சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பேசுகிற இயேசுவின் சத்தத்தை, செடியுடைய சத்தத்தை கொடி தான் கொண்டு போய் கொடுக்கணும். விளங்கல? அதுக்கு தான் படர சொன்னார். ஒலிவ மரம் அந்த வேலையை செய்யாது, அத்தி மரம் அந்த வேலையை செய்யாது. இந்த வேலை செய்கிறதுக்குன்னே ஒரு செடியை நான் வச்சுருக்கேன், ஒரு கொடி. இவனுங்களை பரப்பணும். உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த உலகத்துக்குள்ளே போகிறது யாரு? நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் இருளிலே சொன்னதை வெளிச்சத்திலே சொல்லுங்க. உங்கள் காதுகளிலே நான் சொன்னதை
வீட்டு ஹவுஸ் டாப்பில் போய் பேச சொல்லுங்க. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். பயப்படாதிருங்கள், திட்டச் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. பயப்படாதிருங்கள், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமலும், சரீரத்தை கொன்ற பின்பு ஆத்துமாவையும் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் நிச்சயமாக கொல்லத்தான் செய்வான். ஆனால் கொடியானது படருங்கிற கொடி, நீ நினைச்சாலும் அது இங்கே நிற்காது, அது போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநேக கொடிகள், கொடியுடைய தன்மை அது உண்டு. ஆனால் அநேக கொடிகள் இல்லை, பழங்கள் இல்லை, கனி இல்லை. என்னோட நான் ஒட்ட வச்சது நீ படறதுக்காக மாத்திரம் இல்லை, நீ படறதே எதுக்காகன்னா என் கனியை, என் சத்தத்தை கொண்டு போய் நீ மற்றவனுக்கு நீ சொல்லணும்ப்பா. இப்போ கேட்குதான்னா எல்லாரும் கேட்குதும்பீங்க. இயேசு பேசுகிறத கொண்டு போய் அந்த சத்தத்தை லவுட் ஸ்பீக்கராக அந்த கொடி தான் போய் சேர்க்கணும். என்ன கான்செப்ட் பற்றிலா? ஆஹா. ஆக ஞானம் கூடு. ஆக்ட்ஸ் சாப்டர் 20:27 பாருங்க. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம், அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. அப்போ செடியா கொடியா? இதுதான் ஃபைனல் எக்ஸாம். குவார்டர்லி ஆஃப் எல்லாம் முடிஞ்சது. செடி இதில் பாஸ் ஆனால் தான் உண்டு. செடியா கொடியா? செடிக்கு இங்கே இடமே இல்லை. செடியிலேருந்து வந்ததான சத்தத்தை அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இரவும், இன்னொரு அதே அதிகாரத்தில் இரவும் பகலும் கண்ணீரோடு புத்தி சொன்னேன்னு போட்டிருக்கோம். 31 இரவும் பகலும் கண்ணீரோடு நான் புத்தி சொன்னேன். ஆனபடினால் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். செடியா கொடியா? ஏப்பா ஒருத்தனாவது செடின்னு சொல்லப்படாதா? கொடிதான். ராத்திரி பகலு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதான். இந்த ஆங்கிள் ஐ திங்க் நம்ம பார்த்தோமாங்கிறது தெரியல, பார்க்கல. அவன் சொல்றான், எல்லாருக்கும் நான் சொன்னதுனால எல்லாருடைய ரத்த பழிக்கும் பிளட் கில்ட்டு, அதுக்கு நான் விடுதலையாக இருக்கிறேன், சுத்தமாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். ஐ ஆம் கிளீன் அப்படிங்கிறான். அப்பன்னா சொன்னாத்தான் சுத்தமே வருதுராய். ஐயோ, நம்ம ஜனங்களுக்கு விளங்கலையே, நம்ம கொடிகளுக்கு விளங்கலையே. இனிமேல் உங்களை கொடிகள் தான் கூப்பிடணும். அப்போ எல்லாருக்கும் சொன்னதுனால நான் சுத்தமாக இருக்கிறேங்கிறான். சோப்போட்டு குளிச்சதுனால இல்லை, சுத்தமாக எப்போ நான் சுவிசேஷம் சொன்னதுனால, தேவனுடைய மார்க்கத்தை ஒளிச்சு வைக்காம சொன்னதுனால, சத்திய மார்க்கத்தை தானியத்தை அடக்கி வைக்காமல் இருந்ததுனால அநேகர் சபிப்பார்கள் போட்டிருக்கு. தானியத்தை அடக்கி வச்சா, ஜீவ மார்க்கத்தை நான் மறைத்து வைக்காமல் எல்லாம் இரவும் பகலும் கண்ணீரோட எல்லாருக்கும் புத்தி சொல்லி எல்லாருக்கும் சொன்னதுனால எல்லாருடைய ரத்த பழி என் மேலே வர, ஒருத்தன் ரத்த பழி கூட என் மேலே வராது. நீ சொல்லலை, அதனால தான் நான் நரகத்துக்கு போனேன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவன் சொல்கிறான், சுத்தமாக இருக்கிறேன்னா. இப்போ யோசிங்க பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, போன வாரம் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லியிருக்கலாம்ல. அப்போது சொல்லாமல் இருக்கும்போது ஒருத்தருடைய ரத்த பழியில், இப்போது ஒருத்தன் வந்து அம்பத்தூரில் ஒருத்தனை வந்து நம்மளை திட்டமாட்டான், நீதாண்டா காரணம்னு சொல்ல மாட்டான். நம்ம வாழ்கிற பகுதியில் இருக்க பால்காரன் நம்மளை திட்டுவான், அவன் ரத்த பழி நம்ம மேலே வரும். நீங்கள் அம்பத்தூரில் இருக்கிறவன்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க சொல்லலைன்னு கேட்க மாட்டாங்க. அங்கே உள்ள ஊழியக்காரர்கள் மேலே விழுகும், அங்கே உள்ள விசுவாசிகள் மேலே விழுகும். இப்போ யோசிச்சு பாருங்க, சுவிசேஷன் சொல்கிறது எவ்வளவு கடமை. இல்லைன்னா ரத்த பழி விழுகுது,
சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். நம்ம அதான் அர்த்தம், we are not clean. திருச்சபை சுத்தமா இல்லை. ஏன்னா இவங்க யார்கிட்டையும் போய் ஒரு சுவிசேஷம் சொல்றது இல்லை, போய் ஒரு குடும்பத்தை கூட்டு வர்றது இல்லை. எப்படி நீங்க கிளீன்னு சொல்றீங்க? இந்த வசனத்தை வச்சு ஐயா தராசுல நிறுத்து பார்த்தாருன்னா நம்ம எல்லாருமே அவுட்டு. இந்த சபையில இப்படி கேட்குது சத்தம், கேக்குதா? இப்ப பேசுறது செடியா கொடியா? நீங்க ஒன்று டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்க, எது எடுத்தாலும் கொடி, எது எடுத்தாலும் கொடி கொடி கொடின்னு சொல்லிடுற. 10ல் 6 டிக்கு புரிஞ்சுட்டு சொல்றேன். இப்போ இப்படி பேசுறது செடியா கொடியா? சரி, கொடி இல்லைன்னா செடி பா, புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். இங்க செடி பேசும், வெளியில கொடி பேசும். ஐ திங்க் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளான சூப்பரான பிரசங்கம். வாழ்க்கையிலே இதுதான் போல. செய்யலைன்னு வரும்போது மனசு கஷ்டமா இருக்குல்ல. அதான் ஹோம்ஒர்க் பண்ணாத ஒரு பிள்ளைய வந்து டீச்சர் அம்மா கொஞ்சமா என்ன எப்படி எதிர்பார்க்குறீங்க? திட்டு விழத்தான் செய்யுது. இன்றைக்கி அதே போல தான் ஹோம்ஒர்க். கர்த்தர் செடி நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குது. படறி போய் வெளியில் ரகசியமாக சொன்னதை வெளியில் பேசுங்கப்பா அப்படின்ட்டு. சில மிச்சம் மீதி இருக்குது, அடுத்த வாரம் போவோம். அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளால நீங்கள் யாருக்காவது ஒரு கும்பலுக்கு பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சபை நீ ஒரு சுவிசேஷ சபையா, ஒரு மிஷனரி. நம்ம இங்கே தான் பட்டணத்தில் வாழ்கிறோம், இந்த பார்ட் ஆஃப் த சிட்டியில் வாழ்கிறோம். இந்த பார்ட் ஆஃப் த சிட்டிக்கு நம்ம தான் மிஷனரி. இந்த திருச்சபை தான் இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு மிஷன் ஃபீல்டு. மிஷன் ஃபீல்டுங்கிறது இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்கள். மிஷனரிங்கிறது நீங்களும் நானும் தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மிஷன்ஸையும் சபையையும் எப்போவுமே பிரிக்கவே முடியாது. ஆக நாங்கள் மிஷனரிகள் அப்படின்னு பெருமை பாராட்டவும் முடியாது, நாங்கள் சபையார் அப்படின்னு பெருமை பாராட்டவும் முடியாது. ரெண்டுமே கலந்து தான் வரும். அல்லேலூயா. இங்கே சில காரியங்கள் சபை, வெளியில் போனால் மிஷன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெண்டையும் ஸ்தாபித்தது தேவன். ஆகவே நீங்கள் சபையாரையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறோம், சபையில் சேர்ந்தவர்களாயும் அதுவும் உண்மை, தனித்தனியாக நான் ஒரு மிஷனரின்னு சொல்கிறதும் ஒரு உண்மை. ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம போகணும். அல்லேலூயா. சரி, எந்திரிச்சின்னு பண்ண ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினார் அதை பார்க்கணும். என்னோட ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்ல தெரியணும். அல்லேலூயா. கட்டாயம் ஒவ்வொருத்தரோடையும் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன பல காரியங்களை உணர்த்திருப்பார். ஒன்றும் இல்லை, பல காரியங்கள், சில ரகசியங்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை சொல்லியிருப்பார். நாம் ஏன் கிறிஸ்துவோடு இணையணும்னா, கொடி தண்ணில் தானே நிற்க முடியாது, பலவீனம். சூப்பரான எசேக்கியேல் 15 பாலகா சொல்லிட்டார். இதை வச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். கொடியை வச்சு நினைச்சு கேட்டி அவுட்டுன்னு 15 அதைத்தான் சொல்றார். திரும்பி எசேக்கியேல் 15, யோவான் 15 சூப்பரா இல்லையா? எசேக்கியேல் 15. அப்போ யோவான் 15 சொல்லக்கூடியது எசேக்கியேல் ஏற்கனவே. அப்போ எசேக்கியேல சொன்னவர் தான் யோவான்லையும் சொல்றார். பழைய ஏற்பாட்டின் தேவன் தான் புதிய ஏற்பாட்டின் தேவன். கிளீனாக அழகாக வருது. அல்லேலூயா. திஸ் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் தி பைபிள். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களோட என்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் அப்பாவோட 2 வார்த்தை சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. வாலிப பிள்ளைங்க, ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. ஆண்டவரே, அதாவது பல முறை வாசித்துட்டேன் ஆண்டவரே, இதை இருந்தாலும் எனக்கு சில காரியங்கள் இன்றைக்கி தான்ப்பா நல்லா விளங்கிருச்சு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லவுட் ஸ்பீக்கரில் எங்கள் பாஸ்டர் பேசினா எங்களுக்கு ஈஸியாக கேட்குது, ஸ்பீக்கரில் கேட்குது. ஆனால் அவர் ஸ்பீக்கரில் கேட்காம மைக் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அப்போ செடி பேசிக்கிட்டு தான் இருக்கும். அது கொண்டு போய் சேர்க்குற வேலை கொடியுடைய வேலை. நான் அந்த கொடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. இது வரைக்கும் நான் ஒன்றுமே செய்யலை. திராட்சை செடியாக நீங்கள் படைச்சிட்டீங்க. நான் போய் அத்தி மரமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஒலிவ மரமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் கேட்பார், ஏப்பா நான் உன்னை திராட்சை செடியால் கொடியால் வச்சுருக்கேன், நீ போய் ஒலிவ மரத்தின் கன்ற போல நீ இருந்த எப்படிப்பா? அதான்னு வச்சுருக்கேன், ஒலிவ மரமாக வச்சுருக்கேன். ஆனால் உன்னையே நான் ஒலிவ மரமாக வைக்கலப்பா.
திராட்சை கொடியா வச்சிருக்கேன்ப்பா. நீ செடி கூட இல்லைப்பா. செடியா இருந்தா கூட ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம். ஆனா நீ கொடிப்பா, மறந்துடாதே தேவ பிள்ளையே. என்னை கேட்டா த பெஸ்ட் சர்வீஸ் இன்னைக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா தேவன் நம்மோடு சிம்பிளா பேசி ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்தை, பயங்கரமான ஒரு சத்தியத்தை அவருடைய அங்கலாய்ப்ப சிம்பிளா சொல்லி கொடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். இனி கர்த்தர் நமக்கு பலப்படுத்துவார். நீங்க தீர்மானம் எடுத்து நம்ம போகணும். ஆண்டவரே, நான் கட்டாயம் கொடியாத்தான் இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல வார்த்தைகள் சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. இந்த கேட்டதான் நம்முடைய அருமை மக்களை கர்த்தர் நீங்க கொடிகளாக படருகிறவர்களாய், நல்ல ரசமுள்ள பழங்களை சுமந்து கொண்டு போகிற மக்களாய் கர்த்தாவே நீர் வைத்து, செடி பேசுற சத்த கொடி மூலமா தான் கேட்கும் உலகத்துக்கு. நான் இருளிலே பேசினதை நீங்க வெளிச்சத்திலே சொல்லுங்க. அழகா அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களே. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சுவிசேஷ பார வைராக்கியம் எழும்பட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்க இதை பிளான் பண்ணி பேசலைன்னா நான் பேச முடியுமா? ஏசையா, பேசுகிறவர் நீங்க தானே. ஆகவே உடைய ஜனத்தமாகி எங்களோடு பேசுனீங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் வெளியிலே போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாகி பழங்களை, அந்த கனியுடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து திருச்சபையில் பண்டக சாலைக்குள்ளே சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் அவர்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வானத்துக்கு நேராக 2 கைகளையும் தலைகளையும் உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கனிகளோடு நாம் நிறைந்திருக்க பண்ணுவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, ஆமா, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறவாதே. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக. நீங்கள் கொடிகளாய் படர்ந்து போய் சுவிசேஷத்தின் ரசமாகிய கனிகளை கொண்டு போய் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் பிரகடனப்படுத்துகிறவர்களாய் இருந்து அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து கனிகளோடு தேவனுடைய பண்டகசாலைக்குள் வரும்படிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். போய் வாருங்கள். God bless you.